Hello பசங்களா, very good evening to all of you. எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு நம்ம ஃபவுண்டேஷன் CBSE கிளாஸ்ல நம்ம பயாலஜியில் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான 12th போர்ட் எக்ஸாமுக்கு ரொம்பவே வெயிட்டேஜ் இருக்கக்கூடிய ஒரு சாப்டர் விச் இஸ் பயோடெக்னாலஜி அப்படிங்கிற யூனிட்ல நமக்கு 2 சாப்டர்ஸ் இருக்கு இல்லையா? ஒன்று வந்து பிரின்சிபல்ஸ் அண்ட் ப்ராசஸ், இன்னொன்று வந்து அதோடைய applications. So first principles and processes chapterல இன்னைக்கு நம்ம part 1 ஆரம்பிக்க போறோம் பசங்களா. So biotechnology உங்க எல்லாருக்குமே வந்து கண்டிப்பா புதுசான ஒரு கான்செப்டா இருக்கும். So please do make sure that you are paying good attention and making notes so that நடுவுல வேற என்ன doubts இருந்தாலும் you can ask me, அப்படி இல்லைன்னா கமெண்ட் பண்ணுங்க so that you can ஸ்மூத்தா இந்த ஒரு யூனிட்டை வந்து நீங்க கிராஸ் பண்ண முடியும். ஸோ இந்த ஃபண்டமெண்டல்ஸ் உங்களுக்கு கிளியரா இருந்துச்சு அப்படின்னா நம்ம நெக்ஸ்ட் பார்ட்டோ இல்லை நெக்ஸ்ட் சாப்டர் அப்ளிகேஷனோ உங்களுக்கு புரிஞ்சுக்கிறது வந்து வில் பி வெரி வெரி ஈஸி. இஸ் தட் ஓகே பசங்களா? ஸோ இந்த ஆடியோ வீடியோ எல்லாமே கிளியரா இருக்குன்னு நம்புறேன். எஸ், ஐ ஆல் ஏபிள் டு see me and everything is fine? Okay, so hi Chitra, Shanu, good evening. Good evening John. All right. ஓகே, ஸோ நம்மளோட கம்யூனிட்டியில் டெஃபினட்டாக வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க பசங்களா, பிகாஸ் ரைட் ஆஃப்டர் த கிளாஸ் எல்லா நோட்ஸுமே வந்து உங்களுக்கு அங்கே வந்துடும். ஓகே, ஸோ அதனால் வந்து யூ கேன் ரெஃபர் இட் ஃபார் யோர் ஸ்டடீஸ், யூ கேன் ரெஃபர் த நோட்ஸ் ஃபார் யோர் ரிவிஷன். ஓகே, அண்ட் அது மட்டும் இல்லாமல் கிளாஸஸ் என்னென்ன நடக்குது, என்னென்ன அப்டேட்ஸுங்கிறது எல்லாமே நமக்கு கம்யூனிட்டியில் இன்ஃபர்மேஷன் டான்னு வந்துடும். ஸோ அதனால் மறக்காமல் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ் லிங்கை யூஸ் பண்ணி நம்ம கம்யூனிட்டியில் ஜாயின் பண்ணிக்கோங்க. அண்ட் மறக்காமல் நம்மளோட சேனல்லையும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஓகே, ஸோ கிளாஸ் வந்து நம்ம ரெகுலராக எடுத்துகிட்டே இருக்கோம். ஸோ தட் உங்கள் சிலபஸும் நம்ம வந்து நல்ல காமாக ஒரு பார்ட்டாக எடுத்து கொஞ்சம் கொஞ்சமாக வந்து உங்களுக்கு கொடுத்து we can finish the syllabus and also அதுக்கப்புறமா உங்களுக்கு எக்கச்சக்கமான ப்ராக்டிஸ் கொடுத்து உங்களோட போர்டு எக்ஸாம்ஸ்க்கும் ப்ரிப்பேர் பண்ணுறதுக்காக வேண்டி we are all here. ஸோ மறக்காமல் சேனல்லையும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. Is that okay? Everyone, all right, so iniki we are going to start with the first part of biotechnology principles and processes. Okay, so nama foundation class la this is the first part for this chapter. Now biotechnology அப்படிங்கிறது என்ன அப்படின்னா is simply இந்த வார்த்தையை நம்ம பிரிச்சோம்னா என்ன வரும் it will just be bio and it will be technology. So bio வந்து பார்த்தீங்கன்னா ஆல் லைஃப் ஃபார்ம்ஸ், லிவிங் ஆர்கானிசம்ஸ், அதோடைய ப்ராடக்ட்ஸ் தான் நம்ம வந்து பயாலஜியில் பார்க்குறோம். டெக்னாலஜி அப்படின்னு பார்க்கும்பொழுது நம்ம எப்படி இந்த ஒரு பயோலாஜிக்கல் ஆஸ்பெக்ட்ஸ் ஆஃப் லிவிங் பீயிங்ஸ், ஆஃப் லிவிங் ப்ராடக்ட்ஸை நம்ம எப்படி நம்மளோட ஹியூமன் பீயிங்ஸோட யூஸுக்கு நம்ம ஆல்டர் பண்ண முடியும், எப்படி நம்ம வந்து அது உபயோகப்படுத்திக்கலாம் அப்படின்ற ஒரு ஃபீல்ட் ஆஃப் சயின்ஸ் தான் பயோடெக்னாலஜி. ஸோ ஹியர் techniques of using the live organisms, okay, in a way that is useful to the human beings. அவ்வளோதான் வந்து biotechnology. So European Federation of Biotechnology EFB அப்படிங்கிறவங்க நமக்கு கொடுத்துருக்கிற டெஃபினிஷன் என்ன for biotechnology பார்த்தீங்கன்னா integration of natural science and organisms, cells, parts thereof. அதாவது நம்ம நேச்சுரல் சயின்ஸில் நம்ம ஆர்கானிசம்ஸாக இருக்கலாம், செல்ஸாக இருக்கலாம், அந்த செல்ஸோட பார்ட்ஸாக இருக்கலாம், இல்லை ஏதோ ஒரு பாகமாக இருக்கலாம். ஓகே, அண்ட் மாலிக்யூலர் அனலாக்ஸ். ஓகே, என்னென்ன அதோட மாலிக்யூல்ஸ் இருக்கோ, பயோ மாலிக்யூல்ஸ் வாட் எவர் வி ஆர் டேக்கிங், அது எல்லாமே நமக்கு உபயோகமான ப்ராடக்ட்ஸ் அண்ட் சர்வீசஸ்க்கு இன்டிகிரேட் பண்ணுறோம். ஓகே, ஸோ நமக்கு தேவையான ப்ராடக்ட்ஸ், நமக்கு தேவையான சர்வீசஸில் we are going to include these organisms, these cells or செல்ஸோட பார்ட்ஸ் ஆர் அவங்களுடைய மாலிகுலர் அனலாக்ஸ். ஓகே, ஸோ இதுதான் வந்து EFB நமக்கு கொடுத்துருக்கக்கூடிய ஒரு டெஃபினிஷன். ஆல்ரைட், ஸோ வாட் ஆர் வி டூயிங் ஹியர்? லைவ் என்சைம்ஸ் ஆர் enzymes from live organism, அந்த full organism, அப்படி இல்லைன்னா அதுலேருந்து வரக்கூடிய ஒரு என்சைம், இதை வந்து எடுத்து நம்மளுடைய ப்ராடக்ட்டுக்கோ ப்ராசஸ்க்கோ எப்படி யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படிங்கிறத பார்த்து நம்ம
இன்டிகிரேட் பண்ணிக்கிறோம். ஓகே, உதாரணத்துக்கு இன்விட்ரோ ஃபர்டிலைசேஷன் பண்றது இஸ் அ பயோடெக்னாலஜியில் வரக்கூடிய ஒரு டெக்னிக். ஓகே, ஒரு ஜீனை நம்ம எப்படி நம்மளோட தேவைக்கு ஏற்ற மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம், எப்படி சிந்தசைஸ் பண்ணலாம், ஒரு டிஎன்ஏ வேக்சின் தயாரிக்கிறது, அதே மாதிரி சப்போஸ் ஜீன்ல ஒரு குறைபாடு இருந்தது அப்படின்னு சொன்னா அதை நம்ம ரெக்டிஃபை பண்றதுக்காக வேண்டி தெரப்பியில பண்றது. ஸோ இந்த மாதிரி எக்கச்சக்கமான வழிகளில் நம்ம ஒரு ஆர்கானிசமையோ இல்லை அதோடைய ப்ராடக்டையோ நமக்கு சாதகமா நம்ம பயன்படுத்திக்கலாம். ஓகே, இஸ் இட் கிளியர்? ஸோ இந்த ஒரு பயோடெக்னாலஜி அப்படிங்கிற ஃபீல்டில் 2 முக்கியமான பகுதிகள் இருக்கு. ஒன்று வந்து ஜெனட்டிக் இன்ஜினியரிங். ஓகே, ஸோ ஜெனட்டிக் இன்ஜினியரிங்னா என்ன? நம்ம ஆக்சுவலாக அந்த டிஎன்ஏ ஒரு ஆர்என்ஏ எடுத்து we are going to modify it, we are going to tweak it, அதை ஆல்டர் பண்ணுறோம். சரியா? ஸோ தேட் இஸ் கம்மிங் அண்டர் ஜெனட்டிக் இன்ஜினியரிங். ஸோ அந்த டிஎன்ஏயை நம்ம ஆல்டர் பண்ணி அதை ஒரு ஹோஸ்ட்குள்ள நம்ம செலுத்துறோம். ஸோ இந்த ஹோஸ்ட்ங்கிறது யாரு? நம்ம கொடுக்குற இந்த டிஎன்ஏயை அவங்க வாங்கிக்கிட்டு இந்த டிஎன்ஏ நமக்காக வேண்டி ப்ராசஸ் பண்ணி கொடுக்க போறாங்க. உதாரணத்துக்கு ஒரு 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 லெட்ஸ் சே ஃபார் எக்ஸாம்பிள், சும்மா உங்களுக்கு புரியறதுக்காக வேண்டி சொல்றேன். பூனை வந்து ஒரு பிளாக் கலர் பூனை இருக்கு, பட் ஓகே ஒயிட் கலர் பூனை இருக்கு, பட் ஒரு பச்சை கலர் ஜீன் வந்து நான் இதில் இன்கார்பரேட் பண்ணுறேன் அப்படின்னு சொன்னால், பச்சை கலர் அப்படிங்கிறது மேபி இன்னொரு அனிமலோட ஒரு ட்ரேட். அந்த ஜீனை எடுத்து நான் பூனைக்குள்ளே போடும்போது அந்த பூனை என்ன பண்ணுது? அதை தான் ஜீனாக வாங்கிக்கிட்டு நமக்காக வேண்டி எக்ஸ்பிரஸ் பண்ணுது. அப்போ பச்சை கலர் பூனையாக நமக்கு கிடைக்கும். இது வந்து ஜஸ்ட் ஒரு எக்ஸாம்பிளுக்கு சொல்கிறேன், தட் இஸ் நாட் அ வெரி ரியல் லைஃப் இது, பட் ஜஸ்ட் ஃபார் யூ டு அண்டர்ஸ்டாண்ட். ஓகே, ஸோ ஒரு ஆர்கானிசமில் இருக்கக்கூடிய டிஎன்ஏ ஒரு ஆர்என்ஏ எடுத்து இன்னொரு ஆர்கானிசம்ல நான் அதை செலுத்தும் போது அவங்க தான் அந்த ஹோஸ்ட். ஸோ ஹோஸ்ட் வந்து வில் டேக் திஸ் ஜெனட்டிக் மெட்டீரியல் அண்ட் ப்ரொடியூஸ் த ப்ராடக்ட் ஃபார் அஸ். ஓகே, ஸோ அதுதான் வந்து ஜெனட்டிக் இன்ஜினியரிங்ல வரும். இன்னொன்று வந்து பார்த்தீங்க அப்படின்னா பயோ ப்ராசஸ் இன்ஜினியரிங். ஓகே, ஸோ பயோ ப்ராசஸ் இன்ஜினியரிங்ல வந்து என்னெல்லாம் வரும்? ஒரு கெமிக்கல் இன்ஜினியரிங் சைட் ஆஃப் இட், வேரின் யூ ஹேவ் டு மெயின்டைன் ஸ்டெரைலான கண்டிஷன்ஸ். சும்மா கண்டிஷன்லலாம் நம்ம இந்த மாதிரி எக்ஸ்பெரிமெண்ட்ஸை பண்ண முடியாது. அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஆன்டிபயோட்டிக்ஸ், வேக்சின்ஸ் அதெல்லாம் கிரியேட் பண்ணுறது வந்து பார்த்தீங்க அப்படின்னா என்டையராக நம்ம அந்த ப்ராசஸை வந்து இன்ஜினியர் பண்ணி நமக்கு சாதகமாக நம்ம மாற்றுறோம் இல்லையா? ஸோ அதனால திஸ் என்டையர் பயோடெக்னாலஜி அப்படிங்கிறது இன்வால்வ்ஸ் ஜெனட்டிக் இன்ஜினியரிங் அண்ட் பயோப்ராசஸ் இன்ஜினியரிங். ஸோ ரெண்டுமே சேர்ந்து வரும்பொழுது தான் நமக்கு தேவையான ஒரு ஆர்கானிசமை நம்ம நமக்கு சாதகமாக யூட்டிலைஸ் பண்ணிக்க முடியும். ஓகே, இஸ் இட் கிளியர்? சாக்ஷியா, ஜான், சித்ரா, ஷானு, everyone, is it clear? Any questions so far? Any questions so far? No? All right. So நார்மலா ஓகே ஆன் அ நார்மல் பேசிஸ் நம்ம செக்ஷுவல் ரீப்ரொடக்ஷன் அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா it will produce some kind of variations, correct? So யூனிக்கான காம்பினேஷன்ஸ் நமக்கு வரணும். ரீகாம்பினேஷன் அப்படிங்கிறதே வந்து இஸ் ஹேப்பனிங் ஒன்லி இன் த ஃபார்ம் ஆஃப் செக்ஷுவல் ரீப்ரொடக்ஷன். ஏசெக்ஷுவல் ரீப்ரொடக்ஷன்ல நமக்கு அது கிடையாது. ஸோ ஒரு ஆர்கானிசமோடைய ஜெனட்டிக் இன்ஃபர்மேஷனை மாறாமல் பாதுகாக்கணும் அப்படின்னா என்ன பண்ணணும்? ஏசெக்ஷுவல் ரீப்ரொடக்ஷனை தான் நம்பணும். பிகாஸ் எந்த விதத்துலையும் ஜெனட்டிக்ஸ் இஸ் நாட் சேஞ்சிங், ஜீன்ஸ் ஆர் நாட் வேரியிங். பட் இதே செக்ஷுவல் ரீப்ரொடக்ஷன்ல தேர் இஸ் அ லாட் ஆஃப் வேரியேஷன். ஓகே, ஸோ அந்த ஒரு புது ஆர்கானிசம்ல அந்த அம்மா அப்பாவுக்கு இல்லாத ட்ரேட்டோ இருக்கிற ட்ரேட்டே இன்னும் கொஞ்சம் பயங்கரமாவோ எக்ஸ்பிரஸ் ஆகிறதுக்கான சான்சஸ் இருக்கு. ஓகே, ஸோ இந்த ஒரு வேரியேஷன், இந்த ஒரு காம்பினேஷன் வந்து இது பெனிஃபிஷியலாகவும் இருக்கலாம், இல்லை அது சம்டைம்ஸ் வந்து நமக்கு தேவையில்லாத ஒரு ப்ரொசீஜராக கூட இருக்கலாம், தேவையில்லாத ஒரு ட்ரேட்டாக கூட இருக்கலாம். ஸோ ட்ரெடிஷ்னல் ஹைப்ரிடைசேஷனில் வந்து ரொம்ப வருஷம் முன்னாடி வந்து ரொம்ப வருஷக்கணக்காகவே வந்து தே ஹவ் பின் டூயிங் திஸ் ஹைப்ரிடைசேஷன் டெக்னிக்ஸ் பிளான்ஸில், அனிமல் ப்ரீடிங்கில் எல்லாமே. ஸோ இங்கே வந்து என்ன பண்ணுறோம், நம்ம ஒரு நல்ல 2 அனிமல்ஸ் எடுத்து நம்ம ப்ரீட் பண்ணும்பொழுதோ இல்லை பிளான்ஸ் எடுத்து ப்ரீட் பண்ணும்பொழுதோ தேவையான
ஜீன்ஸ் மட்டும் தான் ஆம்பிளிஃபை ஆகணும், அது மட்டும் தான் அடுத்த ஜெனரேஷனுக்கு போகணும்னு அவசியம் இல்லை. ஈவன் நமக்கு அன்டிசைரபிளான அந்த ஒரு சில ஜீன்ஸ் கூட மல்டிப்ளை ஆகி அது அடுத்த ஜெனரேஷன்ல இன்னும் கொஞ்சம் கூட ஜாஸ்தியா எக்ஸ்பிரஸ் ஆகிறதுக்கும் சான்சஸ் இருக்கு. ஸோ டிசையர்ட் ஜீன்ஸோட சேர்ந்து அன்டிசையர்ட் ஜீன்ஸும் சேர்ந்து தான் நம்மளால ட்ரெடிஷ்னலான ஒரு ஹைபிரிடைசேஷன் எக்ஸ்பெரிமெண்ட்ஸ்ல பண்ண முடியும். பட் நம்ம இந்த ஒரு ஜெனட்டிக் இன்ஜினியரிங், இந்த ஒரு ரீகாம்பினன்ட் டெக்னாலஜி, பயோடெக்னாலஜி மூலியமா வாட் we can do is we can create அந்த நமக்கு தேவையான ஜீன்ஸை மட்டும் எடுத்து நமக்கு சாதகமான ஒரு ஜீனை நம்மளால கிரியேட் பண்ண முடியும். ஓகே, நமக்கு தேவையில்லாத இந்த அன்டிசையர்ட் ஜீன்ஸ் எல்லாம் வந்து இன்ட்ரடியூஸே பண்ணாம அந்த மாதிரியான ஒரு லிமிட்டேஷனை ஓவர் கம் பண்றதுக்கு நமக்கு பயோடெக்னாலஜியில இந்த ஜெனட்டிக் இன்ஜினியரிங் இஸ் வெரி வெரி ஹெல்ப்ஃபுல். ஓகே, ஸோ நம்ம என்ன பண்றோம் அப்படின்னா ஒரு பீஸ் ஆஃப் டிஎன்ஏ வந்து we are taking it from the recipient, okay, and putting it into the host DNA. ஓகே, ஸோ அதனால ஹோஸ்ட் டிஎன்ஏல இந்த ஒரு ரெசிபியன்டோட டிஎன்ஏயும் சேர்த்து அது நமக்கு வாங்கிக்கிட்டு இட் இஸ் கோயிங் டு மல்டிப்ளை இட் ஃபார் அஸ். ஓகே, ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஏலியன் பீஸ் ஆஃப் டிஎன்ஏ வந்து ஹாஸ் பிகம் அ பார்ட் ஆஃப் த குரோமோசோம். Okay, and it has the ability to replicate. So அந்த ஒரு ஹோஸ்டோட ஜீனோம்ல இந்த ஏலியனான டிஎன்ஏ போய் உட்காந்து அவனா சேர்ந்து டிராவல் பண்ணி it will get replicated. That is how this entire process works. Okay, so இந்த ஒரு ஸ்பெசிஃபிக்கான டிஎன்ஏ சீக்வென்ஸ் இருக்குல்ல குரோமோசோம்ல இந்த மாதிரி ரெப்ளிகேட் ஆகக்கூடிய ஒரு பர்டிகுலர் சீக்வென்ஸ் இருக்குல்ல, அதுல இந்த ஒரிஜின் ஆஃப் ரெப்ளிகேஷன் அப்படிங்கிற பாகம் வந்து இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். நவ் மாலிகுலர் பேசிஸ் ஆஃப் இன்ஹெரிட்டன்ஸ்ல ஆல்ரெடி யூ வுட் ஹவ் ஸ்டடிட் தட் நமக்கு ரெப்ளிகேஷன் அப்படிங்கிற ப்ராசஸ் வந்து எங்க ஆரம்பிக்குது, அந்த ஒரு ஒரிஜின் ஆஃப் ரெப்ளிகேஷன்ல தான் இட் இஸ் ஸ்டார்டிங். நவ் ஃபார் எக்ஸாம்பிள் யூகேரியாட்ஸ்ல டிஎன்ஏ பூரா நிறைய ஓஆர்ஐஸ் இருக்கு, நிறைய ஒரிஜின்ஸ் ஆஃப் ரெப்ளிகேஷன் இருக்கு. வெரஸ் பாக்டீரியால ஒரே ஒரு சிங்கிள் பாயிண்ட் ஆஃப் ஸ்டார்டிங் point தான் இருக்கும், which is the origin of replication. Okay, so இந்த ஒரு alien species of DNA வந்து இந்த மாதிரி ஒரிஜின் ஆஃப் ரெப்ளிகேஷன் இருக்கக்கூடிய ஒரு சீக்வென்ஸா இருக்கும்போது தான் அது போய் அந்த இன்னொரு ஒரு டிஎன்ஏல இன்டகிரேட் ஆகும்போது தன்னை தானே ரெப்ளிகேட் பண்றதுக்கு அதுக்கு சௌரியமா இருக்கும். ஓகே, ஸோ அதனால வந்து எனி பீஸ் ஆஃப் ஏலியன் டிஎன்ஏ இன் தி ஆர்கானிசம் வந்து இட் ஷுட் ஹாவ் அ origin of replication, because நம்ம introduce பண்றதோட purpose என்ன, it is for the particular gene to multiply, correct? அந்த multiplication ஆகி அது நமக்கு எக்ஸ்பிரஸ் ஆகி நமக்கு ப்ராடக்ட் கொடுக்கணும், இதுதான் நம்மளுடைய நோக்கம். ஸோ அப்போ கண்டிப்பாக இந்த ஒரு ஆரிஜின் ஆஃப் ரெப்ளிகேஷனோட சேர்த்து தான் நம்ம இந்த ஒரு பர்டிகுலர் சீக்வென்ஸை உள்ளே அனுப்பணும். ஓகே, நான் இந்த ஒரு டிஎன்ஏ வந்து நம்ம ஒரிஜின் ஆஃப் ரெப்ளிகேஷனோட சேர்த்து உள்ளே அனுப்பும் போது வந்து பார்த்தீங்கன்னா அது தன்னைத்தானியே மல்டிபிள் ஃபோல்ட்ஸுக்கு மல்டிப்ளை பண்ணிக்கிட்டே இருக்கும். இட் வில் ரெப்ளிகேட் அண்ட் மல்டிப்ளை இட் செல்ஃப் எங்கே, அந்த ஹோஸ்டோட ஆர்கானிசம்ல உட்காந்து இந்த ஒரு டிசையர்ட் ஜீன், எஸ் சித்ரா, இந்த ஒரு டிசையர்ட் ஜீன் வந்து அங்கே உட்காந்து இட் வில் பி க்ரோயிங். ஸோ இந்த ஒரு மல்டிப்ளிகேஷனை தான் நம்ம குளோனிங் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ ஒரு பீஸ் ஆஃப் டிஎன்ஏயை நான் இந்த ஹோஸ்ட்குள்ளே அட்டாச் பண்ணி உள்ளே அனுப்பிச்சேன் அப்படின்னா இட் வில் ஸ்டார்ட் டிவைடிங். நான் ஒரு பீஸ் அனுப்பிச்சேன் அப்படின்னா அது எனக்கு 100 பீஸ் 500 பீஸ் பல மடங்கு ஆயிரக்கணக்கான பீஸாக எனக்கு அது அந்த ஹோஸ்டில் போய் மல்டிப்ளை ஆகும். ஓகே, ஸோ இந்த மாதிரி ஐடென்டிக்கலான காப்பீஸை நான் மல்டிப்ளை பண்ணுற ப்ரொசீஜர் தான் குளோனிங். Clear? Did you all understand what is cloning, pasangla? Everyone? Able to follow? Yes? Okay, that's good. All right. Now, coming to the first recombinant DNA. முதல்ல இந்த recombinant DNA அப்படிங்கிறது யார் பண்ணா அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2 சயின்டிஸ்ட் வந்து சேர்ந்து என்ன பண்ணாங்க அப்படின்னா ஒரு antibiotic resistance gene, okay, with a native plasmid. யாரோட பிளாஸ்மிட் இது, யாரோட ஆன்டிபயோட்டிக் ரெசிஸ்டன்ஸ் ஜீன் இது, சால்மோனெல்லா டைஃபிமியூரியம் அப்படிங்கிற ஆர்கானிசமோட ஆன்டிபயோட்டிக் ரெசிஸ்டன்ஸ் கொடுக்கக்கூடிய ஒரு ஜீனை ஒரு பிளாஸ்மிடோட சேர்த்தி ஒரு ஹோஸ்ட்குள்ள அனுப்பிச்சாங்க. ஓகே, ஸோ ட்ரை டு அண்டர்ஸ்டாண்ட் கிளியர்லி. சால்மோனெல்லா டைஃபிமியூரியம்ங்கிறது ஒரு பாக்டீரியா. ஸோ இதுக்கு வந்து ஒரு பர்டிகுலர் ஒரு
ஆன்டிபயோட்டிக் ஜீன் இருக்கு. ஓகே, ஒரு ரெசிஸ்டன்ஸ் ஜீன் இருக்கு. அந்த ஜீனை மட்டும் அதோட பிளாஸ்மிடோட சேர்த்து, வாட் இஸ் அ பிளாஸ்மிட்? பிளாஸ்மிட் இஸ் அ ஆட்டோனாமஸ்லி ரெப்ளிகேட்டிங், அதாவது தன்னைத்தானே ரெப்ளிகேட் பண்ணிக்கக்கூடிய சர்க்குலரான எக்ஸ்ட்ரா குரோமோசோமல் டிஎன்ஏ. அதாவது எல்லா செல்லையுமே வந்து நார்மல் டிஎன்ஏ ஒன்று இருக்கு அப்படின்னா அதை தவிர்த்து எனக்கு எக்ஸ்ட்ரா குரோமோசோமல், இந்த குரோமோசோமை தவிர எனக்கு இருக்கக்கூடிய எக்ஸ்ட்ரா குரோமோசோமல் சர்க்குலரான ஆட்டோனாமஸ்லி ரெப்ளிகேட்டிங் மாலிக்யூல்ஸ் தான் இந்த பிளாஸ்மிட். ஓகே, ஸோ என்ன பண்ணாங்க அப்படின்னா இந்த ஒரு ஆன்டிபயோட்டிக் ஜீனை வந்து கட் பண்ணி அதை எடுத்து ஒரு ஹோஸ்ட்ல சொருகி விட்டாங்க. ஓகே, யார் இந்த வேலையை பார்த்தா? ஸ்டான்லி கோஹன் அண்ட் ஹெர்பர்ட் பாயர் அப்படிங்கிற 2 சயின்டிஸ்ட் தான் வந்து என்ன பண்ணாங்கன்னா இந்த ஒரு ஆன்டிபயோட்டிக் ஜீன்ஸை எடுத்து அதை கட் பண்ணி அந்த பிளாஸ்மிட்லேருந்து கட் பண்ணி நம்ம ஹோஸ்டில் இன்ட்ரடியூஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி ஆரம்பித்தாங்க. ஸோ இப்போ கட் பண்ணுறது அப்படின்னு சொன்னால் இது துணியாக இருந்தால் நம்ம நார்மலாக எடுத்து லச்சக்குன்னு கட் பண்ணிடலாம். பட் திஸ் இஸ் அ மாலிக்யூல். அப்போ மாலிக்யூலர் சிசர் ஒன்று தேவை அப்படின்னு சொல்லும்போது தான் ஒரு என்சைம் யூஸ் பண்ணாங்க, which is called as the restriction enzyme. ஸோ அது ஒரு மாலிக்யூலர் சிசர் மாதிரி. நீங்கள் ரெஸ்ட்ரிக்ஷன் என்சைமை போட்டிங்க அப்படின்னு சொன்னால் அது கரெக்டாக போய் 2 இடத்துல டச்சக் அப்படின்னு சொல்லி கட் பண்ணி உங்களுக்கு பீஸை தனியாக கொடுத்துரும். ஸோ இந்த பீஸை என்ன பண்ணாங்க? அந்த பிளாஸ்மிட் டிஎன்ஏயோட அட்டாச் பண்ணாங்க. இந்த ஒரு எக்ஸ்ட்ரா குரோமோசோமல் டிஎன்ஏ இருக்கு இல்லையா, அதில் அட்டாச் பண்ணாங்க. அட்டாச் பண்ணிட்டு அதை வந்து என்ன பண்ணாங்க அப்படின்னா they took it to the host. ஸோ இந்த ஒரு பீஸ் ஆஃப் டிஎன்ஏயை நான் அப்படியே எடுத்து கொண்டு போய் ஹோஸ்டில் வந்து இந்த அப்பா வச்சுக்க அப்படின்னு சொல்லி நான் கொடுக்க முடியாது. ஸோ நான் என்ன பண்ணுறேன், இந்த ஒரு பீஸை ஒரு பிளாஸ்மிடோட அட்டாச் பண்ணும்போது திஸ் இஸ் பிகம் அ ஹோல் மாலிக்யூல். அண்ட் இதைத்தான் நான் வந்து ஹோஸ்ட்குள்ளே கொடுக்குறேன் அப்படின்றப்போ இந்த ஒரு பிளாஸ்மிட் பிகம்ஸ் மை வெக்டர், தூக்கிட்டு போகிறதுக்கான ஒரு வெஹிக்கிள் அந்த மாதிரி வச்சுக்கோங்க. தட்ஸ் வாட் அ வெக்டர் இஸ். ஸோ இந்த சின்ன பீஸை அந்த ஹோஸ்ட்டுக்குள்ளே சொருகிறதுக்கு எனக்கு இந்த ஒரு தூக்கிட்டு போகிற பிளாஸ்மிட் தேவைப்படுது. ஸோ பிளாஸ்மிட் டிஎன்ஏ இஸ் ஆக்டிங் ஆஸ் அ வெக்டர். அண்ட் இந்த ஒரு குட்டி பீஸையும் பிளாஸ்மிடையும் நான் எப்படி ஒட்ட வைக்கிறேன்? டிஎன்ஏ லைகேஸ் மூலியமாக அதை ஒட்ட வச்சு இந்த ஒரு இதை வந்து ஐ ஆம் இன்ட்ரடியூசிங் இன் டு த host. ஓகே, ஸோ இந்த ஒரு நியூ காம்பினேஷன் ஆஃப் டிஎன்ஏ நமக்கு கிடைக்குதுல, சர்க்குலர் ஆட்டோனாமஸ்லி ரெப்ளிகேட்டிங் டிஎன்ஏ வந்து நமக்கு கிடைக்குதுல, ஒரு புது பீஸ் ஆஃப் டிஎன்ஏயோட பிளாஸ்மிடை சேர்த்து ஒரு என்டையர்லி நியூ டிஎன்ஏ நான் தயாரிக்கிறேன்ல. ஸோ திஸ் இஸ் கால்ட் ஆஸ் recombinant DNA. ஓகே, ஸோ இந்த மாதிரி டெக்னாலஜிக்கலி நான் எனக்கு தேவையான ஒரு ஜீனை எடுத்து ஒரு பிளாஸ்மிட்ல இன்டிகிரேட் பண்ணி என்னால் ஒரு புதுசாக ஒரு டிஎன்ஏ சிந்தசைஸ் பண்ண முடியும் அப்படிங்கிறது தான் டிஎன்ஏ டெக்னாலஜி, ஆர்டிஎன்ஏ டெக்னாலஜி அப்படின்னு சொல்லுவோம், ஆர் ரீகாம்பினன்ட் டிஎன்ஏ டெக்னாலஜி. ஓகே, ஸோ இந்த ரீகாம்பினன்ட் டிஎன்ஏயை இப்போ நம்ம தயாரிச்சாச்சு அப்படின்றப்போ இதை வந்து நம்ம ஹோஸ்ட்குள்ளே ஆட் பண்ணோம். யார் ஹோஸ்ட்டு? எஸ்டெரிஷியா கோலி தான் வந்து ஹோஸ்ட். ஸோ எஸ்டெரிஷியா கோலி வந்து சால்மோனெல்லாக்கு ரொம்ப நெருங்கின சொந்தக்காரன் அப்படிங்கிறதுனால அவனுக்குள்ள இந்த பிளாஸ்மிடை போடும்போது அவன் கண்டுக்காம சரி யாரோ நம்ம அங்காளி பங்காளி தான் போல இருக்கு அப்படின்னு நினைச்சுட்டு he will start replicating this particular DNA also. ஸோ இங்க வந்து பாத்தீங்கன்னா நியூ ஹோஸ்ட் டிஎன்ஏ பாலிமரேஸை யூஸ் பண்ணி it will make multiple copies. ஓகே, ஸோ இதுக்கு பேர் என்ன சொன்னாங்க? cloning of the antibiotic resistance gene in EcoRI அப்படின்னு சொன்னாங்க. பட் ஜீன் யாரோடது? சால்மோனெல்லாவோடது. அதை ஈகோலைல போட்டு நான் அந்த ரெசிஸ்டன்ஸ் ஜீனை வந்து நான் க்ளோன் பண்ணிட்டு இருக்கேன். திஸ் வாஸ் த ஃபர்ஸ்ட் recombinant DNA that was synthesized. ஸோ அதுக்கப்புறமா இப்போ இன் டீட்டெயில்டாக நம்ம ஒரு ஆர்கானிசமை ஜெனட்டிக்கலாக மாடிஃபை பண்ணணும். இப்போ உதாரணத்துக்கு எனக்கு ஈகோலை வந்து பொதுவாக அதுக்கு எந்த விதமான ரெசிஸ்டன்ஸ் ஜீனுமே கிடையாது. பட் எனக்கு அதுக்கு ரெசிஸ்டன்ஸ் கொடுக்கணும், ஒரு மாடிஃபைடு ஆர்கானிசம் ஒன்று கிரியேட் பண்ணணும் அப்படின்னா ஃபண்டமெண்டலி 3 டிஃப்ரெண்ட் ஸ்டேஜஸ் இருக்குது. முதல்ல என்ன? எனக்கு தேவையான ஜீன் என்ன? அதாவது எனக்கு ஆன்டிபயோட்டிக் ரெசிஸ்டன்ஸ் ஜீன் வேணுமா, இல்லை ஏதாவது என்சைம் ப்ரொடியூஸ் பண்ணக்கூடிய ஒரு ஜீன் வேணுமா, இல்லை ஏதாவது வேறு மாதிரியான ப்ரோட்டீன்ஸ் ப்ரொடியூஸ் பண்ணக்கூடிய ஜீன் வேணுமா அப்படிங்கிறத முதல்ல டிசைரபிள் ஜீனை நான் ஐடென்டிஃபை பண்ணணும். அதுக்கப்புறமா இந்த ஜீனை உள்வாங்கிக்கிட்டு எவனால கரெக்டாக ரெப்ளிகேட் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லி நான் அதுக்கான ஒரு ஹோஸ்ட்டை தேடணும்.
கரெக்டா? அதை ஹோஸ்ட் தேடினதுக்கு அப்புறமா நான் என்ன பண்ணணும், இந்த டிஎன்ஏ வந்து ஐ ஹாவ் டு take, okay, I have to take the DNA in the host and அதோடைய progeny க்கு transfer பண்ற மாதிரி I will have to set up the conditions. Okay, so now when all of this is done, then generation after generation இந்த EcoRI வந்து எனக்கு தேவையான இந்த ஒரு modified ஜீனை வந்து ப்ரொடியூஸ் பண்ணிக்கிட்டே இருக்கும். ஸோ நான் EcoRI சக்ஸஸ்ஃபுல்லாக மாடிஃபை பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்லி நான் சொல்லிக்கலாம். ஓகே, ஸோ இந்த ஒரு என்டையர் ஜெனட்டிக் இன்ஜினியரிங் ப்ராசஸில் என்னெல்லாம் டூல்ஸ் இன்வால்வ்டாக இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு வந்து சிசர், ஏன்னா ரெஸ்ட்ரிக்ஷன் என்சைம்ஸ் நமக்கு தேவை. தென் வி நீட் பாலிமரேஸ் என்சைம்ஸ், ஏன்னா மல்டிப்ளை பண்ணணும் அப்படின்னு சொன்னால் என்னதான் என்கிட்ட ஓஆர்ஐ இருந்தாலும் ஐ ஹாவ் டு யூஸ் சம் என்சைம்ஸ் டு மல்டிப்ளை. ஸோ பாலிமரேஸ் என்சைம் தேவை. தென் நான் ஐசோலேட் பண்ண இந்த ஜீனை போய் ஒட்ட வைக்கிறதுக்கு இது வந்து ஐ கேனாட் புட் ஃபெவிக்விக் அண்ட் கீப். ஸோ சில மாலிக்யூலர் என்சைம்ஸ், மாலிக்யூலர் க்ளூ எனக்கு தேவைப்படும். தட் இஸ் நத்திங் பட் லைகேஸுங்கிற என்சைம். ஓகே, தென் நான் ஒரு சின்ன பீஸ் ஆஃப் டிஎன்ஏ அப்படியே போட்டு இந்த கேட்ச் அப்படின்னு நான் சொல்ல முடியாது இல்லையா? அதை தூக்கிட்டு போகிறதுக்கு வாகா நான் வந்து இன்னொரு மாலிக்யூல், ஒரு பிளாஸ்மிடோ இல்லை ஏதோ ஒரு விஷயம் மூலியமாக தான் நான் அதை ட்ரான்ஸ்ஃபர் பண்ண முடியும். ஸோ ஐ நீட் வெக்டர்ஸ் அண்ட் ஆக மொத்தம் நான் இன்சர்ட் பண்ணுற இந்த ஜீனை உள் வாங்கிக்கிட்டு அதை ரெப்ளிகேட் பண்ணுறதுக்கு எனக்கு ஒரு ஹோஸ்ட் தேவை. ஸோ இதெல்லாமே இருந்ததுன்னா சக்ஸஸ்ஃபுல்லாக என்னால் ஒரு ரீகாம்பினன்ட் டிஎன்ஏ தயாரித்து அதிலிருந்து எனக்கு தேவையான ப்ராடக்ட்ஸை என்னால் எடுத்துக்க முடியும். Clear? So starting off with one tool one by one. Firstly, ரெஸ்ட்ரிக்ஷன் என்சைம் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா, சிம்பிளா சொல்லணும்னா இட் இஸ் அ மாலிகுலர் சிசர். ஓகே, அவ்வளோதான் இந்த ஒரு ரெஸ்ட்ரிக்ஷன் என்சைம். ஓகே, பட் ஆனால் 1963ல இந்த மாதிரி 2 என்சைம்ஸ் இருக்கிறதா தே ஹேட் ஃபவுண்ட் அவுட். ஓகே, எஸ்டெரிஷியா கோலியோடைய க்ரோத்தை ஸ்டாப் பண்ணக்கூடிய என்சைம்ஸ் அப்படின்னு சொல்லி அதனால தான் ரெஸ்ட்ரிக்ஷன் என்சைம்ஸ் அப்படின்னு அதுக்கு பேர் வச்சாங்க. ஸோ ரெஸ்ட்ரிக்ஷன் என்சைம்ஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் ஒன்று எண்டோநியூக்ளியேஸ், இன்னொன்று எக்ஸோநியூக்ளியேஸ். ஓகே, ஸோ இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இதுதான் என்னோட டிஎன்ஏ அப்படின்னு சொன்னால் இந்த வெளி பக்கத்தில் இந்த ரீஜனில் வந்து கட் பண்ணி அந்த லாஸ்ட் எண்டை மட்டும் கட் பண்ணி போட்டான் அப்படின்னு சொன்னால் he becomes my exonuclease, வெளிப்பக்கம். இதே இன்சைடு வந்து ஏதாவது ஒரு ஸ்பெசிஃபிக் இந்த ஒரு இதுதான் வேணும் அப்படின்னு அடம் பிடிச்சேன் அப்படின்னா உள்ளார இந்த டிஎன்ஏக்கு உள்ளே வந்து அவன் கட் பண்ணான் அப்படின்னு சொன்னால் he is an endonuclease. ஓகே, ஸோ யார் வந்து டிஎன்ஏயை கரெக்டாக உள்ளே போய் கட் பண்ணுறாலோ he is known as restriction endonuclease. ஸோ முதல்ல கண்டுபிடிச்ச ரெஸ்ட்ரிக்ஷன் எண்டோநியூக்ளியஸ் யாரு அப்படின்னா HIND2 அப்படிங்கிற ஒரு ரெஸ்ட்ரிக்ஷன் எண்டோநியூக்ளியஸ் தான். ஸோ இந்த மாதிரி ரெஸ்ட்ரிக்ஷன் என்சைம்ஸ் எல்லாமே எப்பவுமே ஒரு பர்டிகுலர் சீக்வென்ஸ், ஓகே, அதுக்கு பேர் என்ன, ரெக்கக்னிஷன் சீக்வென்ஸ், அங்கே தான் கட் பண்ணோம். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம ஒரு ஸ்டாப்பில் இறங்கணும் அப்படின்னு சொன்னால் அந்த ஒரு இடத்துக்குன்னு ஒரு லேண்ட்மார்க் வச்சுருப்போம். அப்போ தான் நமக்கு தெரியும், ஓகே இப்போ நம்ம ட்ரெயினில் ட்ராவல் பண்ணிட்டு இருக்கோம் அப்படின்னு சொன்னால் ட்ரெயினில் ட்ராவல் பண்ணும்போது உதாரணத்துக்கு இப்போ நம்ம திருச்சியில் இறங்கணும் அப்படின்னா திருச்சிக்குன்னு ஒரு சில அங்கே அடையாளங்கள் இருக்குது. அந்த ஒரு ஸ்பெசிஃபிக்கான ஸ்டேஷன் வரும்போது தான் ஓகே இதுதான் திருச்சி ஸ்டேஷன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அங்கே இறங்குவோம். கரெக்டா? ஸோ அந்த மாதிரி இந்த ஒவ்வொரு என்சைமுக்குமே வந்து இட் ஹேஸ் பர்டிகுலர் ரெக்கக்னிஷன் சீக்வென்சஸ். ஸோ HIND2க்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 6 பேஸ் பேர் சீக்வென்ஸ் எப்பவுமே இருக்கும். ஓகே, பட் சம்டைம்ஸ் அது 4லேருந்து 6 பேஸ் பேராக கூட வேறு வேறு என்சைம்ஸ்க்கு வந்து இருக்கலாம். பட் இந்த மாதிரி ஒரு ஸ்பெசிஃபிக்கான 6 பேஸ் பேர் சீக்வென்ஸை வந்து பார்த்து தான் எல்லா ரெஸ்ட்ரிக்ஷன் என்சைம்ஸுமே கட் பண்ணும். ஓகே, ஸோ HIND2 தவிர இன்னைக்கு நமக்கு கிட்டத்தட்ட 900 என்சைம்ஸ் தெரியும். HIND2 அதில் வந்து ஒன்று தான். அண்ட் அது மட்டும் இல்லாமல் இந்த என்சைம்ஸ் எல்லாத்தையுமே ஒரு 230 ஸ்ட்ரெயின்ஸ் ஆஃப் பாக்டீரியாலேருந்து ஐசோலேட் பண்ணியிருக்கோம். ஸோ அந்த அளவுக்கான ரெஸ்ட்ரிக்ஷன் என்சைம்ஸ் நம்மக்கிட்ட இருக்குது. இப்போ இது எப்படி பேர் வைப்போம் அப்படின்னு சொன்னால் வெரி சிம்பிள் பசங்களா. இப்போ HIND2 அப்படின்னு சொல்லி பேர் வச்சிருக்கோம்ல. ஸோ வாட் இஸ் திஸ் HIND2 அப்படின்னா ஃபர்ஸ்ட் ஆல்ஃபபெட் வந்து ஜீனஸ் ஆஃப் தி ஆர்கானிசம். இப்போ HIND2 ஐசோலேட் பண்ண ஆர்கானிசம் வந்து பார்த்தீங்கன்னா ஹீமோஃபிலஸ் இன்ஃப்ளூயன்ஸே அப்படிங்கிற ஒரு ஆர்கானிசம். ஓகே, இன்ஃப்ளூயன்ஸே. ஆல்ரைட், ஸோ ஹீமோஃபிலஸ் ஜீனஸோட ஃபர்ஸ்ட் பேர், ஃபர்ஸ்ட் ஆல்ஃபபெட் H. ஓகே, ரெண்டாவது 3வது ஆல்ஃபபெட் வந்து இஸ் த
species, all right, is the species. So அதனால Haemophilus influenzae அப்படின்னா H is the first alphabet, IN ஸ்பீஷீஸ்ல இருந்து ரெண்டாவது மூணாவது ஆல்பபெட். ஸோ HIN. ஓகே, அதுக்கப்புறம் நாலாவது alphabet வந்து will represent the strain. So D அப்படிங்கிறது represents the strain and number வந்து பாத்தீங்கன்னா எந்த ஆர்டர்ல நம்ம டிஸ்கவர் பண்ணியிருக்கோம். ஸோ Haemophilus influenza உடைய D strainல இருந்து ரெண்டாவதா ஐசோலேட் பண்ணப்பட்ட என்சைம் தான் இந்த HIND2. Understood? So இப்போ EcoRI அப்படின்னு சொன்னா E வந்து is for Escherichia, CO ங்கிறது is for coli, R வந்து is the strain, 1 அப்படின்னா is the first enzyme. So E coli ஓட R strainல இருந்து முதல்ல isolate பண்ண enzyme தான் EcoRI. So இப்படிதான் நம்ம எல்லா enzymeக்குமே பேர் வைப்போம். ஓகே, நான் ரெஸ்ட்ரிக்ஷன் என்சைம்ல ஐ ஆல்ரெடி டோல்ட் யூ, எக்ஸோநியூக்ளியஸ்னா எண்ட் ஆஃப் த டிஎன்ஏல இருந்து கட் பண்ணும், எண்டோநியூக்ளியஸ்னா உள்ள இருக்கிற டிஎன்ஏல இருந்து ஒரு ஸ்பெசிபிக் பொசிஷன்ல அது கட் பண்ணும். நான் இந்த ஒரு பொசிஷன்ல கட் பண்ணும் அப்படின்னு சொல்லும்போது எப்படி கட் பண்ணும் அப்படின்னா இட் வில் இன்ஸ்பெக்ட் தி என்டையர் லென்த். ஓகே, எங்க நமக்கு தேவையான சீக்வன்ஸ் இருக்கு அப்படின்னு சொல்லி தேடிட்டே வரும். அண்ட் எங்க அது வந்து அந்த சீக்வன்ஸை பார்க்குதோ அங்க வந்து ஒரு ஸ்பெசிஃபிக்கான பாயிண்ட்ல சுகர் பாஸ்பேட் பேக் போனை வெட்டி விட்டுரும். ஓகே, அண்ட் இது வந்து பாத்தீங்கன்னா ரெண்டு ஸ்ட்ராண்ட்லயுமே அதே பாயிண்ட்ல கட் பண்ணி விட்டுரும். ஸோ ரெண்டு ஸ்ட்ராண்ட் டிஎன்ஏ இருக்கு அப்படின்னா ஒரே ஒரு ஸ்ட்ராண்டை மட்டும் கட் பண்ணிடுச்சுன்னா அப்புறம் எனக்கு அரைகுறையான ஒரு பீஸ் கிடைக்கும்ல. ஸோ அதனால வந்து ரெண்டு ஸ்ட்ராண்ட்லயுமே அதே இடத்துல கரெக்டா இட் வில் கோ அண்ட் கட். எங்க கட் பண்ணும்? சுகர் பாஸ்பேட் பேக் போன்ல போய் கட் பண்ணும். எந்த சுகர் பாஸ்பேட் பேக் போனை கட் பண்ணணும்? அதுக்கான ஸ்பெசிபிக் ரெகக்னிஷன் சீக்வன்ஸை தான் அது தேடிக்கிட்டே போகும். அண்டர்ஸ்டுட்? ஸோ ஒவ்வொரு என்சைமுக்குமே ஒரு ஸ்பெசிஃபிக்கான palindromic nucleotide sequence எப்பயுமே இருக்கும். ஓகே, இப்போ உதாரணத்துக்கு if you see this particular EcoRI, இதோடைய recognition sequence வந்து GAATTC. ஓகே, ஸோ GAATTC அப்படின்னா அந்த இன்னொரு ஸ்ட்ராண்ட் டபுள் ஸ்ட்ராண்டில் அதுக்கு அப்படியே ஆப்போசிட்டாக இருக்கும். கரெக்டா? ஸோ இந்த பக்கத்துலேருந்து GAATTC அப்படின்னு இருக்கும். ஸோ இந்த ஒரு பர்டிகுலர் என்சைம் இந்த ஜிக்கும் ஏக்கும் நடுவில் இந்த ஸ்ட்ராண்டில் கட் பண்ணுச்சுன்னா அதே ஜிக்கும் ஏக்கும் நடுவில் இந்த ஸ்ட்ராண்ட்லையும் கட் பண்ணும். ஸோ இந்த என்டையர் சீக்வன்ஸ் தான் இதோடைய ரெக்கக்னிஷன் சீக்வன்ஸ். அண்டர்ஸ்டுட் பசங்களா? ஸோ இப்படி இந்த இடத்துலையும் கட் பண்ணிடுச்சு அப்படின்னு சொன்னால் எனக்கு இந்த மாதிரி ஒரு லூஸான எண்டு கிடைக்குமா? அப்போ நான் எனக்கு தேவையான ஜீனையும் இதே மாதிரி இடத்துல நான் போய் வந்து கட் பண்ணேன் அப்படின்னு சொன்னா அது இங்கேயோட ஒட்டிக்கும், இது அங்கேயோட ஒட்டிக்கும். ஸோ இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இதுதான் என்னோட வெக்டர் டிஎன்ஏ, இதுதான் என்னோட ஃபாரின் டிஎன்ஏனா ரெண்டு டிஎன்ஏயுமே நான் இதே லொக்கேஷன்ல கட் பண்ணுவேன் இதே என்சைமை யூஸ் பண்ணி. ஸோ இந்த பீஸையும் ஒட்ட வச்சு ஆக மொத்தம் ஒரு ரீகாம்பினன்ட் டிஎன்ஏ ப்ரொடியூஸ் பண்ணுறது எனக்கு பாசிபிளாக இருக்கும். இஸ் இட் கிளியர்? ஷானு, சித்ரா, டான் போலோ, இஸ் ஆல் கிளியர்? எனி கொஸ்டின் so far? Are you all able to follow பசங்களா? யா. ஸோ இப்போ palindromic சீக்வன்ஸ்னா என்னன்னா இப்போ உதாரணத்துக்கு மலையாளம் அப்படிங்கிற வார்த்தையில் இந்த பக்கத்துலேருந்து MALAYALAM அப்படின்னு படித்தேன்னா அந்த பக்கத்துலேருந்து படிக்கும் போதும் அது MALAYALAM மலையாளம் தான். ஸோ இப்படி படித்தாலும் அப்படி படித்தாலும் இட் இஸ் கோயிங் டு பி மலையாளம். கரெக்டா? ஸோ எந்த சீக்வன்ஸாக இருந்தாலும் அது வந்து 5' to 3'லையும் சரி 3' to 5'லையும் சரி அதே தான் வந்து இருக்கும். ஸோ இப்போ உதாரணத்துக்கு 5' to 3' டைரக்ஷனில் GAATTC அப்படின்னா இந்த இன்னொரு ஸ்ட்ராண்டோட 5' to 3'ல பார்த்தா கூட அதே GAATTC தான் இருக்கும். கிளியர்? இஸ் இட் கிளியர்?
எஸ், ரேஸ் கார், மேடம், அந்த மாதிரியான வார்த்தைகள் ஆர் ஆல் பாலண்ட்ரோமிக் வார்த்தைகள். ஸோ அதே இது 3' to 5' பார்த்தா கூட CTTAAG அப்படின்னு இந்த பக்கம் 3' to 5' இருந்தானா அதே CTTAAG தான் வந்து இந்த பக்கமும் இருக்கு. ஸோ இப்படி படித்தாலும் அப்படி படித்தாலும் வந்து இட் வில் கிவ் அஸ் த சேம் வேர்ட். ஸோ இந்த மாதிரி ஒரு பாலண்ட்ரோமிக் சீக்வன்ஸை பிடிச்சி தான் நம்மளோட ரெஸ்ட்ரிக்ஷன் என்சைம் வந்து கட் பண்ணும். ஸோ சேம் two bases on the opposite strand. என்ன அர்த்தம் அதுக்கு? இப்போ ஒரு ஸ்ட்ராண்ட்ல GAATTCல Gக்கும் Aக்கும் கட் பண்ணுது அப்படின்னு சொன்னா அந்த இன்னொரு ஸ்ட்ராண்ட்லயும் அதே ஆப்போசிட்டான சீக்வன்ஸ்ல வந்து அதே Gக்கும் Aக்கும் நடுவுல தான் it will make the cut. Okay, so adnala vandu this will leave single stranded portions at the ends. So if you see here inga indha madri single strands irukkakudiya portions vandu remaining ah iruka, idu edukku appadina and இன்னொரு side oda poi otta வைக்கிறதுக்கு. அப்பதானே கரெக்ட்டா அது வந்து அப்படியே ஒண்ணுக்கு ஒண்ணு காம்ப்ளிமெண்டரியா போய் ஒட்டிக்கும். ஸோ அதுக்காக வேண்டி தான் வந்து அந்த மாதிரி வச்சிருக்கோம். ஸோ these overhanging stretches are called as sticky ends, so that correcta they can go and form hydrogen bonds and complement counterpart ஒருத்தர் மேல ஒருத்தர் உட்காந்துக்க முடியும். ஓகே, ஸோ இந்த ஒரு ஸ்டிக்கினஸ் ஆல்ரெடி இருக்கிறதுனால இது மேலே நான் ஒரு மாலிகுலர் க்ளூ, அதாவது நம்ம டிஎன்ஏ லைகேஸை நான் போட்டேன் அப்படின்னு சொன்னால் அது ஈஸியாக போய் ஒட்டிக்கும். ஸோ எனக்கு தேவையான அந்த டிசையர்ட் ஜீனையும் சரி என்னோட வெக்டர் மாலிக்யூலையும் சரி நான் ஒரே மாதிரியான ரெஸ்ட்ரிக்ஷன் என்சைமோட நான் கட் பண்ணும்பொழுது ஐ வில் கெட் இந்த மாதிரி ஒரு ரீகாம்பினண்டான ஒரு டிஎன்ஏ. ஓகே, ஸோ திஸ் இஸ் மை ஃபாரின் டிஎன்ஏ. ஸோ இந்த ஃபாரின் டிஎன்ஏயை நான் ஒரு என்சைம் போட்டு EcoRI போட்டு நான் ஒரு பீஸை ஜென்ரேட் பண்ணிடுவேன். ஸோ இந்த பீஸில் என்ன இருக்கும்? அந்த மாதிரி சிங்கிள் ஸ்டாண்டர்டான ஸ்டிக்கி எண்ட்ஸ் இருக்கும். நான் இந்த வெக்டர் டிஎன்ஏயும் நான் அதே மாதிரி கட் பண்ணேன்னா அங்கேயும் எனக்கு வந்து சிங்கிள் எண்டான ஸ்டிக்கி எண்ட்ஸ் இருக்கும். ஸோ நான் இதை தூக்கி இங்கே போடும்போது லபக்குன்னு ரெண்டும் ஒட்டிக்கிறதுக்கு டிஎன்ஏ லைகேஸ் வில் ஹெல்ப். அண்ட் இந்த ஒரு ஒட்டிக்கிட்ட டிஎன்ஏ மாலிக்யூல் தான் நமக்கு ரீகாம்பினன்ட் டிஎன்ஏ. ஓகே, நான் இந்த ரீகாம்பினன்ட் டிஎன்ஏயை நான் இப்போ ஹோஸ்டில் ஆட் பண்ணுவேன். ஓகே, ஸோ ஹோஸ்டில் ஆட் பண்ணுறதுங்கிறது அது ஒரு தனி ப்ராசஸ், அதுக்கான ஒரு தனி இதுவே இருக்குது. ஓகே, பட் பிஃபோர் ஐ கம் டு தேட், ஃபஸ்ட்டு நமக்கு தேவையான இந்த ஒரு டிஎன்ஏ ஃப்ராக்மெண்ட்டை நம்ம கட் பண்ணி வெளியே எடுக்கணும் அப்படின்னு நான் சொன்னேன் இல்லையா? ஸோ நம்ம வந்து என்ன பண்ணுறது, அதாவது வந்து எனக்கு இந்த துணியில் இந்த பிட்டு கொடுங்க அப்படின்ற மாதிரி நம்ம டிஎன்ஏ வந்து நீட்டி பிடிச்சி நமக்கு தேவையான ரீஜனை கட் பண்ணிக்கிட்டு நம்ம எடுத்துக்கலாமா அப்படின்னு சொன்னால் நம்ம அந்த மாதிரி பண்ண முடியாது. கரெக்டாக? ஸோ நம்ம டிஎன்ஏயை போட்டு என்சைம்ஸையும் போட்டு அதை மிக்ஸ் பண்ணோம் அப்படின்னு சொன்னால் நமக்கு குட்டி குட்டி ஃப்ராக்மெண்ட்ஸ் ஆஃப் டிஎன்ஏ கிடைக்கும். நான் இந்த குட்டி குட்டி ஃப்ராக்மெண்ட்ஸை எல்லாத்தையும் நம்ம ஃபஸ்ட்டு சைஸ் வாரியாக பிரிக்கணும். ஓகே, அந்த பிரிக்கிற ப்ராசஸ்க்கு தான் we have a technique known as gel electrophoresis. ஓகே, ஸோ gel electrophoresisல நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா இந்த மாதிரி ஒரு ஜெல்லில், ஓகே, ஒரு ஜெல்லில் என்ன பண்ணுறோம், இந்த டிஎன்ஏயை ஆட் பண்ணுறோம். ஓகே, ஸோ டிஎன்ஏயை நம்ம இந்த மாதிரி ஒரு ஓட்டை போட்டு இந்த ஓட்டைக்குள்ளே நம்ம ஆட் பண்ணுறோம். ஆட் பண்ணதும் நம்ம என்ன பண்ணுறோன்னா ஒரு எலக்ட்ரிக் ஃபீல்டை பாஸ் ஆக வைக்கிறோம். ஓகே, ஸோ எலக்ட்ரிக் ஃபீல்டு பாஸ் ஆகும்பொழுது என்ன ஆகுது, ஒரு பக்கம் நெகட்டிவ் சார்ஜ் ஆகவும் இன்னொரு பக்கம் பாசிட்டிவ் சார்ஜ் ஆகவும் மாறுது. கரெக்டாக? ஸோ இது என்னோட நெகட்டிவ் சைடு, இது என்னோட பாசிட்டிவ் சைடு அப்படின்னு வச்சுக்கிட்டேன்னா டிஎன்ஏ மாலிக்யூல் as such is what is a negatively charged molecule. So unlike charges will attract, ஸோ இந்த நெகட்டிவ் சார்ஜ் வந்து இந்த பாசிட்டிவ் சார்ஜை நோக்கி இட் வில் மூவ். ஸோ பாசிட்டிவ்லி சார்ஜ் ஆனோட நோக்கி என்னோட இந்த ஃப்ராக்மெண்ட்ஸ் வில் மூவ். ஓகே, பட் இந்த மூவ்மெண்ட் நடக்கும்போது குட்டி குட்டி ஃப்ராக்மெண்ட்ஸ்லாம் ஃபாஸ்ட்டாக ஓடி வந்துடும். கரெக்டா? அப்புறம் கொஞ்சம் பெருசு, அப்புறம் கொஞ்சம் பெருசு, அப்புறம் கொஞ்சம் பெருசு, இருக்கிறதுலையே குண்டான ஃப்ராக்மெண்ட்ஸ் பெருசு ஃப்ராக்மெண்ட்ஸ்லாம் கீழேயே பின்தங்கிடும். ஸோ நம்ம வந்து இந்த மாதிரி ஒரு செப்பரேஷன் பண்ணும்போது ஒரு சீவிங் எஃபெக்ட் மாதிரி எனக்கு சைஸ் வாரியாக என்னுடைய டிஎன்ஏ வந்து இட் வில் அலைன். ஸோ ஸ்மாலர் த டிஎன்ஏ ஃபாதர் இட் வில் கோ அப்படின்ற மாதிரி என்னோட மேட்ரிக்ஸில் என்ன மேட்ரிக்ஸ் இங்கே இருக்குது அப்படின்னு சொன்னால் மேட்ரிக்ஸ் இஸ் அன் அகரோஸ் மேட்ரிக்ஸ். ஓகே, நேச்சுரல் பாலிமர் ஆன அகரோஸ். ஓகே, அகர் மேட்ரிக்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஒரு அகரோஸ் மேட்ரிக்ஸில் என்னோட டிஎன்ஏ போடும்பொழுது சைஸ் வாரியாக இட் வில்
separate for me. Okay, so how it will separate for me na, I'll show you an image. So இந்த மாதிரி largest to smallest அப்படிங்கிற மாதிரி it will separate. Now separate ஆனதை நான் எப்படி மேம் கண்ணால பார்க்கறது அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா அதுக்கு தான் வந்து we have இந்த ஒரு visualization technique wherein நம்ம எத்திடியம் bromide போட்டு UV radiation வழியாக பார்த்தோம் அப்படின்னு சொன்னா bright orange கலர்ல நமக்கு இந்த bands of DNA தெரிய வரும். ஓகே, ஸோ இந்த எத்திடியம் bromide வந்து யூவி லைட்டில் ஒரு ஆரேஞ்ச் கலர் கொடுக்கும். ஸோ நம்ம டிஎன்ஏ வந்து நம்ம அதோட ஆட் பண்ணிட்டோம் அப்படின்னு சொன்னால் நம்ம வந்து எங்கெல்லாம் டிஎன்ஏ பேண்ட் இருக்கோ அங்கெல்லாம் நமக்கு ஆரேஞ்ச் கலரில் பேண்ட் வந்து நமக்கு தெரியும். ஸோ இதை பார்த்ததுக்கப்புறமா ஸோ நம்ம சைஸ் வாரியாக அது பிரித்ததுக்கப்புறமா என்ன சைஸில் நம்ம ஃப்ராக்மெண்ட் இருக்குது அப்படிங்கிறது நமக்கு தெரியும். ஓகே, ஸோ அந்த சைஸை கரெக்டாக நம்ம அந்த பீஸ் ஆஃப் டிஎன்ஏ கட் பண்ணி எடுத்துக்கலாம். ஸோ அந்த கட் பண்ணி எடுக்கிற ப்ராசஸ் தான் வந்து இஸ் கால்ட் ஆஸ் எல்யூஷன். கிளியர்? ஸோ எல்யூஷன் ப்ராசஸில் வாட் ஆர் வி டூயிங்? இந்த அகரோஸ் ஜெல்லை வந்து நம்ம கட் பண்ணி நம்ம அந்த ஜெல் பீஸ்லேருந்து எக்ஸ்ட்ராக்ட் பண்ணுறோம். ஸோ எக்ஸ்ட்ராக்ட் பண்ணிவிட்டு நம்ம வந்து அதை தேவையான முறையில் நம்ம பியூரிஃபை பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா நம்மளோட பீஸ் ஆஃப் டிஎன்ஏ கிடச்சிருச்சு அப்படின்றப்போ நெக்ஸ்ட்டு அதை வெக்டரோட சொருகிறது நமக்கு ரொம்ப ரொம்ப ஈஸி. காட் இட் பசங்களா? ஸோ அதனால அதுக்கப்புறமா இங்கேருந்து நமக்கு தேவையான அந்த டிஎன்ஏ எதுவோ அதை நம்ம எடுத்து நம்ம அங்கேருந்து நம்ம பிளாஸ்மிட்ல வந்து we can connect it to the plasmid using ligase and ஒரு recombinant DNA நம்ம ப்ரொடியூஸ் பண்ணலாம். ஸோ this is how the matrix will look and இந்த மாதிரியான ஆரேஞ்ச் கலரில் பேண்ட்ஸ் வந்து நமக்கு தெரிய வரும். ஓகே, ஸோ அப்போ வந்து இந்த மாதிரி when I cut the particular DNA அந்த கட் பண்ண பீசஸ் வந்து will be there and இதே கட் பண்ண பீஸை நான் பிளாஸ்மிட்ல ஜென்ரேட் பண்ணேன் அப்படின்னு சொன்னால் அங்கே போய் நான் இதை ஒட்ட வைக்கிறதுக்கு எனக்கு கன்வீனியண்ட்டாக இருக்கும். ஓகே, ஸோ ஓகே, ஃபர்ஸ்ட் ஸ்டெப்பாக நம்ம வந்து என்ன பண்ணோம்? ரெஸ்ட்ரிக்ஷன் என்சைமை ஊற்றி நம்ம வந்து இந்த ஜெல் எலக்ட்ரோஃபோரசிஸ் மூலமாக we have separated the fragment that நமக்கு தேவையான desired gene எதுவோ நம்ம அங்கே எடுத்துட்டாச்சு. நான் எடுத்த இந்த ஒரு இதை ஒரு வெக்டருக்குள்ள போடணும்ல. யார் அந்த வெக்டர்? இட் கேன் பி அ பிளாஸ்மிட் ஆர் அ பாக்டீரியோஃபாஜ். ஓகே, ஸோ இந்த ஒரு பிளாஸ்மிட் இல்லை பாக்டீரியோஃபாஜ் வந்து தே ஆர் இண்டிபெண்ட் ஆஃப் த குரோமோசோமல் டிஎன்ஏ. ஸோ எந்த விதத்துலையும் அந்த ஆர்கானிசமோடைய ஃபண்டமெண்டல் ஜெனட்டிக்ஸை நம்ம தொடலை, அதோடைய குரோமோசோமல் டிஎன்ஏ வந்து நம்ம தொடலை. ஓகே, தொடாமல் நம்ம என்ன பண்ணுறோம்னா எக்ஸ்ட்ரா குரோமோசோமலாக இருக்கக்கூடிய ஒரு பிளாஸ்மிடியோ இல்லை ஒரு பாக்டீரியோஃபாஜியோ நம்ம யூட்டிலைஸ் பண்ணுறோம். நான் பாக்டீரியோஃபாஜுக்கு காப்பி நம்பர் ஜென்ரலாகவே ரொம்ப ஜாஸ்தி. ஓகே, அதாவது அது ஒரு பாக்டீரியல் செல்குள்ளே போச்சுன்னா மல்டிபிள் காப்பீஸ் இட் கேன் ப்ரொடியூஸ்ட். அதாவது பார்த்தீங்கன்னா இப்போ பிளாஸ்மிட் வந்து 1-2 காப்பி தான் அதனால ப்ரொடியூஸ் பண்ண முடியும்னு பார்த்தா பாக்டீரியோஃபேஜ்னால வந்து கிட்டத்தட்ட 15-100 காப்பி பர் செல் வந்து அதனால மல்டிப்ளை பண்ண முடியும். ஓகே, ஸோ இந்த மாதிரி ஒரு பிளாஸ்மிடோ இல்லை ஒரு பாக்டீரியோஃபாஜியோ வந்து நம்ம என்ன பண்ண போகிறோம்னா இந்த ஒரு டிசையர்டு பீஸ் ஆஃப் டிஎன்ஏவோட ஜாயின் பண்ண போகிறோம். ஸோ ஜாயின் பண்ணியாச்சுன்னா அந்த பிளாஸ்மிட் வந்து 100 காப்பி போட்டுச்சு, அந்த பாக்டீரியோஃபாஜ் வந்து 100 காப்பி போட்டுச்சுன்னா எனக்கு தேவையான இந்த ஜீன் இருக்கு இல்லையா, இந்த ஒரு டிசையர்ட் ஜீனை நான் ஐசோலேட் பண்ணேன் இல்லையா, அந்த ஜீனும் எனக்கு அதே 100 காப்பி கிடைக்கும். அண்டர்ஸ்டுட்? ஸோ பொதுவாக ஒரு ரேரான ஜீன் இல்லை ஒரு என்சைம்கான ஜீன் இல்லை ஏதோ ஒரு ப்ரோட்டீன்கான ஜீன் எனக்கு வேணும் அப்படின்னா அந்த ஜீனை நான் இதுக்குள்ளே போட்டேன் அப்படின்னு சொன்னால் இது மல்டிப்ளை பண்ணும்போது அதே அளவுக்கு காப்பி எனக்கு இந்த ஒரு டிசையர்ட் ஜீன்லேயும் எனக்கு கிடைக்கும். ஓகே, ஸோ அதனால் வந்து we link the foreign DNA, okay, and then we put it into the plasmid. So plasmid la போட்டதுக்கு அப்புறமா recombinants from non-recombinants we have to distinguish. என்ன மேம் distinguish அப்படின்னா first of all I will show you what is the structure of a plasmid. Okay, ஒரு plasmidல வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக origin of replication இருக்கும். ஏன்னா it is outside the chromosomal DNA அப்படின்றப்போ definitely it has to கண்டிப்பாக அது வந்து replicate பண்ணுறதுக்கு அதுக்கு ஒரு origin of replication தேவை. ஸோ எங்கேயாச்சும் நம்ம இந்த DNA பீஸை லிங்க் பண்ணோம் அப்படின்னா இந்த பிளாஸ்மிடோட ஓஆர்ஐயோட சேர்ந்து இந்த என்டையர் டிஎன்ஏயும் எனக்கு வந்து ரெப்ளிகேட் ஆகிட்டே இருக்கும். ஸோ இந்த ஒரிஜின் ஆஃப் ரெப்ளிகேஷனை பேஸ் பண்ணி தான் என்னுடைய காப்பி நம்பர் முடிவாகுது. ஓகே, ஸோ ஹை காப்பி நம்பர் இருக்கக்கூடிய ஒரிஜின் இருக்கிற பிளாஸ்மிடா நான் சூஸ் பண்ணேன்னா என்னால் நிறைய டார்கெட் டிஎன்ஏ வந்து மல்டிப்ளை பண்ண முடியும். ஓகே,
நான் இதை தவிர அந்த பிளாஸ்மிட்ல ஒரு செலக்டபிள் மார்க்கர் இருக்கணும். நான் இப்போ வந்து அது ரீகாம்பினன்ஸா நான் ரீகாம்பினன்ட்டான்னு சொன்னேன் இல்லையா, அதாவது சரி நான் வந்து டிஎன்ஏ எடுத்து பிளாஸ்மிட்ல இந்தாப்பா வச்சுக்கோ அப்படின்னு சொன்னேன். பட் when I attach both of them, இது attach ஆயிருக்கா இல்லையான்னு எனக்கு எப்படி தெரியும்? Now we are not talking about taking a big piece of DNA and ottavechifying. நீங்க பெருசா வந்து ஒரு டோனட் சைஸ்ல அதை இமேஜின் பண்ணாதீங்க. they are all extremely tiny. டிஎன்ஏவே நியூக்ளியஸ்ல இருக்கு, செல்லையே நம்மளால பார்க்க முடியாது, அதுக்குள்ள இருக்கிற நியூக்ளியஸ்ல இருக்கிற டிஎன்ஏயை நம்ம கட் பண்ணி இந்த மாதிரி ஒரு பிளாஸ்மிட்ல சொருகிறோம் அப்படின்னா கண்டிப்பா நம்ம கண்ணுக்கு we will not be able to see. கரெக்டா? so we will have to see யாரெல்லாம் கரெக்டா இந்த பீஸ் ஆஃப் டிஎன்ஏ உள் வாங்கியிருக்கா அப்படின்னு பார்க்கறதுக்கு ஒரு சில செலக்டபிள் மார்க்கர்ஸ் எனக்கு ரொம்ப முக்கியம். ஓகே, ஸோ இட் will help in eliminating யாரெல்லாம் டிரான்ஸ்ஃபார்ம் ஆகலை இல்லை யாரெல்லாம் டிரான்ஸ்ஃபார்ம் ஆயிருக்கா அப்படிங்கிறத பார்க்கறதுக்கு, யாரெல்லாம் இந்த பீஸ் ஆஃப் டிஎன்ஏ வந்து இந்த ஹோஸ்டில் எடுத்துன்னு இருக்கா, இந்த பிளாஸ்மிட்ல எடுத்துன்னு இருக்கா அப்படின்னு பார்க்கறதுக்கு தான் எனக்கு இந்த செலக்டபிள் மார்க்கர். ஓகே, அண்ட் இந்த செலக்டபிள் மார்க்கர் தாண்டி நான் ஹோஸ்டில் அதை இன்ட்ரடியூஸ் பண்ணும்போது அந்த ஹோஸ்ட் எடுத்துக்கிச்சா இல்லையாங்கிறதும் எனக்கு வந்து ஒரு முக்கியமான ஒரு பாயிண்ட். ஓகே, ஸோ நார்மலாக என்ன செலக்டபிள் மார்க்கர் இருக்கும் அப்படின்னா ரெசிஸ்டன்ஸ் டு ஆன்டிபயோட்டிக்ஸ், ஆம்பசிலின், கேனமைசின், குளோராம்ஃபெனிகால், டெட்ராசைக்ளின், இந்த மாதிரி ஏதாவது ஒரு ஆன்டிபயோட்டிக் ரெசிஸ்டன்ஸ் ஜீனை தான் நம்ம வந்து செலக்டபிள் மார்க்கராக மோஸ்ட் ப்ராபப்ளி யூஸ் பண்ணுவோம். ஏன் அப்படின்னா நம்ம ஹோஸ்டாக யூஸ் பண்ண போகிற அந்த ஈகோலைக்கு இந்த மாதிரி எந்த விதமான ரெசிஸ்டன்ஸுமே கிடையாது. அப்படி ரெசிஸ்டன்ஸ்னு ஏதாவது ஒன்று வந்துச்சு அப்படின்னா இது நான் இன்ட்ரடியூஸ் பண்ணுற பிளாஸ்மிட்ல இருக்கக்கூடிய ரெசிஸ்டன்ஸ் தான். அண்ட் அதை பேஸ் பண்ணி ஐ கேன் டிசைட் வெதர் ஆர் நாட் இந்த ஒரு பர்டிகுலர் gene has entered the host. Okay, now cloning sites அப்படிங்கிறது பிளாஸ்மிட்ல என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா they are a single recognition site. ஓகே, ஸோ பிளாஸ்மிட்ல கட் பண்ணணும், அதாவது நான் டிசையர்ட் டிஎன்ஏ கட் பண்ணியாச்சு, அப்போ இந்த பிளாஸ்மிட்ல கட் பண்ணி நான் இதை சொருகணும்ல, அப்போ சொருகிறதுக்கு எனக்கு ஒரு கட்டிங் ஸ்பேஸ் வேணும்ல, ஸோ அந்த சீக்வென்ஸ் வந்து இஸ் மை குளோனிங் சைட். ஓகே, ஸோ எப்பயுமே ஒரு பிளாஸ்மிட்ல ஒரு சைட் தான் இருக்கணும், ஒரு ரெக்கக்னிஷன் சைட் தான் இருக்கணும். ஏன்னா 2-3 சைட் இருந்துச்சுன்னா அப்போ என்ன ஆகும், 2-3 பீஸ் எனக்கு வந்து ஜெனரேட் ஆகிடும், அதை வச்சு நான் என்ன பண்ணுறது, ஒன்றும் பண்ண முடியாது. ஸோ அதனால் எனக்கு வந்து கிளியர் கட்டாக ஒரே ஒரு பீஸ் தான் எனக்கு வந்து ஜெனரேட் ஆகணும், ஒரே ஒரு கட்டு தான் எனக்கு வரணும், அந்த இடத்துல நான் வந்து டிஎன்ஏ இன்சர்ட் பண்ணுவேன். ஸோ மோர் தென் ஒன் ரெக்கக்னிஷன் சைட் இருந்ததுன்னா அது செவரல் ஃப்ராக்மெண்ட்ஸ் ப்ரொடியூஸ் பண்ணும் அண்ட் இட்ஸ் நாட் குட் ஃபார் மீ. ஓகே, ஸோ அதுக்கப்புறமா நான் ஒரே ஒரு சைட்டில் மட்டும் எனக்கு அது தேவை, சிங்கிள் ரெக்கக்னிஷன் சைட் வந்து இருக்கும் அந்த பிளாஸ்மிட்ல, அங்கே தான் வந்து இந்த டிஎன்ஏயை நான் கரெக்டாக போய் சொருகி வைப்பேன். ஓகே, ஸோ இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் வந்து இந்த ஒரு பிளாஸ்மிடோட ஸ்ட்ரக்சரை வந்து நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் as you all can see here இங்கே வந்து ஒரு origin of replication இருக்குது. ஓகே, 2 செலக்டபிள் மார்க்கர்ஸ் இருக்குது. என்ன செலக்டபிள் மார்க்கர்ஸ், 2 ரெசிஸ்டன்ஸ் ஜீன்ஸ் வந்து இருக்கு. ஒன்று டெட்ராசைக்ளின்கான ரெசிஸ்டன்ஸ், இன்னொன்று ஆம்பசிலின்கான ரெசிஸ்டன்ஸ். இந்த ஒரு ரெசிஸ்டன்ஸ் இடத்துல எனக்கு BAMH1 SAL1ஓட சைட்ஸ் இருக்கு. இங்கே EcoRI, CLA1 and HIN3 இந்த ரீஜனில் இருக்குது. அண்ட் இந்த ஒரு ஆம்பசிலின் ரெசிஸ்டன்ஸ் இடத்துல PST அண்ட் PVU1 ஓட சைட்டு இருக்குது. நான் சப்போஸ் BAMH1 யூஸ் பண்ணேன் அப்படின்னு சொன்னால் எனக்கு இங்கே கட்டு விழுந்துருமா? இங்கே கட்டு விழுந்துச்சுன்னு சொன்னால் அப்போ இந்த டெட்ராசைக்ளின் ரெசிஸ்டன்ஸ் ஜீன் உடஞ்சி போச்சா? உடஞ்சி போச்சுன்னா அப்போ இனிமே அந்த ரெசிஸ்டன்ஸ் இந்த பிளாஸ்மிடுக்கு இருக்காது. தட்ஸ் வாட் இட் மீன்ஸ். ஓகே, ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம BAMH1 சைட்டில் அந்த டெட்ராசைக்ளின் ரெசிஸ்டன்ஸ் ஜீனில் நம்ம போட்டோம்னா அந்த டெட்ராசைக்ளின் ரெசிஸ்டன்ஸ் வில் பி லாஸ்ட் because the foreign DNA is inserted. Okay, but அந்த ஆம்பசிலின் ரெசிஸ்டன்ஸ்க்கு ஏதாவது ஆச்சா? அதுக்கு ஒன்றும் ஆகலை. ஸோ ஆம்பசிலின் ரெசிஸ்டன்ஸ் அப்படியே தான் இருக்குது. ஸோ ஆம்பசிலின்ல வளருதா இல்லையா, டெட்ராசைக்ளின்ல வளருதா இல்லையா அப்படிங்கிறத பேஸ் பண்ணி நான் வந்து எனக்கு இந்த ஒரு டிரான்ஸ்ஃபார்மேஷன் நடந்திருக்கா, அந்த ஜீன் உடஞ்சு எனக்கு தேவையான ஜீன் உள்ள வந்திருக்கா இல்லையா அப்படிங்கிறத என்னால் கண்டுபிடிக்க முடியும். ஸோ ஆம்பசிலின் ஜீனில் அது வளர்ந்துச்சு அப்படின்னு சொன்னால்
அப்படின்னா என்ன அர்த்தம்? ஓகே, ஆம்பிசிலின்ல வளருது. டெட்ராசைக்ளின்ல நான் வந்து அதை மாற்றும் போது ஆம்பிசிலின்ல வளரணும், ஆனால் டெட்ராசைக்ளின்ல வளரக்கூடாது. அப்போதான் அது வந்து ரீகாம்பினன்ட். ஏன்னா அந்த ஜீன் உடஞ்சு போய் கரெக்டாக என்னோட டிஎன்ஏ உள்ளே வந்திருக்குன்னு அர்த்தம். இதே நான் ரீகாம்பினன்ட், அது நான் கொடுத்த டிஎன்ஏ வாங்கவே இல்லை அப்படின்னு சொன்னால் அப்போ ஜீன் உடஞ்சிருக்காது. அப்போ அதனால 2 ஆன்டிபயோட்டிக்குமே அதுக்கு ரெசிஸ்டன்ஸ் இருக்கும். ஓகே, ஸோ அதனால வந்து எனக்கு ஒரு ஜீன், இப்போ ஏதோ ஒரு ரெசிஸ்டன்ஸ் ஜீன் இருக்கும்பொழுது சப்போஸ் என்னோட ரீகாம்பினன்ட் டிஎன்ஏ, என்னோட புது டிஎன்ஏ உள்ள வந்து இன்சர்ட் ஆச்சு அப்படின்னா என்னோட ஜீன் உடஞ்சு அந்த ஒரு ரெசிஸ்டன்ஸ் எனக்கு inactivate ஆயிடும் இல்லையா? So this is called as inactivated due to insertion or insertional inactivation அப்படின்னு சொல்லுவோம். ஓகே, ஸோ மீன்ஸ் இந்த புது டிஎன்ஏ உள்ள வந்த காரணத்துக்காக வாட் இஸ் ஹேப்பனிங், இந்த எக்ஸிஸ்டிங் ஜீன் வந்து உடஞ்சு போச்சு. ஸோ அதை வச்சு ஐ கேன் செலக்ட் த ரீகாம்பினன்ஸ். ஓகே, ஸோ பிளாஸ்மிட்டை வந்து நான் இப்படி தான் ஹோஸ்ட்டுக்குள்ளே ட்ரான்ஸ்ஃபர் பண்ணேன்னா அது தன்னுடைய செல்லில் இந்த பிளாஸ்மிடை சேர்த்து வச்சுக்கும். அப்போ இதோடைய ஓஆர்ஐ இருக்கிறதுனால எனக்கு மல்டிபிள் காப்பீஸ் இந்த ஹோஸ்ட்குள்ளே அது போட்டுகிட்டே இருக்கும். சரியா? ஸோ இந்த ஒரு ரீகாம்பினன்ஸ் டியூ டு இன்ஆக்டிவேஷன் ஆஃப் ஆன்டிபயோட்டிக்ஸுங்கிறது கொஞ்சம் லேபர்ஃபுல்லான ப்ராசஸ். ஏன்னா நான் நிறைய தடவை பிளேட் பண்ணணும், இதில் இந்த ரெசிஸ்டன்ஸ் ஜீனில் பிளேட் பண்ணணும், அந்த ரெசிஸ்டன்ஸ் ஜீனில் பிளேட் பண்ணணும். ஸோ அதுக்கு பதிலாக ஒரு குரோமோஜெனிக் சப்ஸ்ட்ரேட் இருக்கக்கூடிய ஒரு பிளேட்டில் பிளேட் பண்ணி கலர் ப்ரொடியூஸ் பண்ணுற மாதிரியான செலக்டபிள் மார்க்கர்ஸ் இருக்குது. அதாவது என்ன அப்படின்னா, இப்போ பீட்டா கிலெக்ட்ரோசைடேஸுங்கிற ஒரு என்சைம் வந்து அது அந்த சப்ஸ்ட்ரேட்டோட சப்போஸ் ஆக்ட் ஆச்சு அப்படின்னா ப்ளூ கலர் ப்ரொடியூஸ் பண்ணும். ஸோ இந்த பீட்டா கிலெக்ட்ரோசைடேஸ்க்கான ஜீன் சப்போஸ் உடஞ்சிடுச்சு அப்படின்னு சொன்னால் அப்போ என்சைம் வராது. அப்போ என்சைம் வரலைன்னு சொன்னால் அதை நான் பிளேட் பண்ணும்போது ப்ளூ கலர் வராது, அப்போ ஒயிட் கலர் வரும். ஸோ யாரெல்லாம் இங்கே ப்ளூ கலராக இருக்காலோ மீன்ஸ் என்னோட என்சைம் ப்ரொடியூஸ் ஆயிருக்கு, அப்போ ஜீன் உடையில. அப்போ இது எல்லாமே வந்து நான் ரீகாம்பினன்ஸ். ஓகே, பட் அதே இது வந்து எங்கெல்லாம் ஒயிட் கலரில் எனக்கு வந்து காலனிஸ் இருக்கோ அவங்க எல்லாருமே ரீகாம்பினன்ட். பிகாஸ் அந்த என்சைம் ப்ரொடியூஸ் பண்ண வேண்டிய ஜீன் இப்போ ப்ரொடியூஸ் பண்ணலை, ஏன்னா அந்த ஜீன் உடஞ்சு போச்சு. ஓகே, இஸ் திஸ் கிளியர்? இஸ் திஸ் ப்ராசஸ் ஆஃப் செலெக்ஷன் கிளியர்? மோனிஷா, ஆத்மா வித்யா, ஷானு, சித்ரா, இஸ் இட் ஆல் கிளியர் டு யூ? Any questions so far, pasangla? Yeah, so this is what I have written here, that in the beta galactosidase வந்து it will produce the blue colored colonies. Okay, so யாருக்கெல்லாம் இந்த insert இல்லையோ அவங்கெல்லாம் blue colored colonies வந்து produce பண்ணுவாங்க. யாருக்கெல்லாம் insert இருக்கோ, whoever do not produce the color, அந்த gene உடஞ்சு போச்சுன்னு அர்த்தம். That means they have the insert and therefore they are recombinant colonies. Okay, so here you can see that நம்ம வந்து suppose old age ரெசிஸ்டன்ஸ் ஜீனை வச்சு இது பண்ணோம் அப்படின்னு சொன்னால் இந்த ஒரு மாஸ்டர் பிளேட் இருக்குது. அந்த மாஸ்டர் பிளேட்டில் யாரெல்லாம் வந்து வளரவே இல்லையோ டெட்ராசைக்ளின் மீடியமில் ஃபஸ்ட்டு நம்ம பிளேட் பண்ணுவோம். ஓகே, ஸோ டெட்ராசைக்ளின் மீடியமில் நம்ம பிளேட் பண்ணும்பொழுது பொதுவாக எல்லாருமே வளருவாங்க. ஓகே, ஆனால் ஆம்பிசிலின் மீடியமில் நம்ம பிளேட் பண்ணும்போது யாரெல்லாம், ஐ மீன் ஆப்போசிட்டாக சொல்கிறேன், டெட்ராசைக்ளின்ல தான் நம்மளோட ரீகாம்பினன்ஸ் வளராது, பிகாஸ் ஜீன் உடஞ்சு போச்சு. ஆம்பிசிலின்ல பொதுவாக எல்லாருமே வளருவாங்க. ஸோ அதனால வந்து whoever has the recombinant vector அவங்க வந்து பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் will grow only in ampicillin. டெட்ராசைக்ளின்ல வளர மாட்டாங்க, பிகாஸ் அந்த ஜீன் உடஞ்சு போச்சு பிகாஸ் ஆஃப் insertional inactivation. Understood? So this is the structure of your plasmid and this is the entire structure. ரைட். ஸோ இப்போ என்ன மாதிரி வெக்டர்ஸ் நம்ம யூஸ் பண்ணலாம் அப்படின்னா, பிளாஸ்மிட்ஸை தவிர நம்ம இந்த ஆக்ரோபாக்டீரியம் டியூமிஃபேஷியன்ஸ் அப்படிங்கிற பேத்தோஜனை கூட யூஸ் பண்ணலாம். ஏன்னா இந்த பேத்தோஜனில் டிடிஎன்ஏ அப்படின்னு ஒரு ரீஜன் இருக்குது. அந்த ரீஜன் தான் வந்து என்ன பண்ணும் அப்படின்னா, இந்த வைரஸ்லேருந்து இந்த டிடிஎன்ஏ வந்து ஹோஸ்டுக்குள்ளார போய் அங்கே போய் டியூமர் ஃபார்ம் பண்ண ஆரம்பிக்கும்.
ஓகே ஸோ இந்த ஒரு டியூமர் இன்டியூசிங் பிளாஸ்மிட்ல இந்த டிடிஎன்ஏ ரீஜனை நம்ம கட் பண்ணி அதோட இந்த டியூமர் ஃபார்ம் பண்ற குணத்தை மட்டும் உருவிட்டு நமக்கு தேவையான ஜீனை உள்ள போட்டோம் அப்படின்னு சொன்னா சரி போப்பா நீ போய் இன்ஃபெக்ட் பண்ணு அப்படின்னு சொன்னா இவன் இன்ஃபெக்ட் பண்ணும்பொழுது அவன் அந்த ஜீனை கொண்டு போய் பத்திரமா ஹோஸ்ட் கிட்ட சேர்த்துருவான். ஓகே பட் இப்போ சேர்க்கிற டிஎன்ஏ என்ன, அவன் பொதுவா என்ன சேர்த்திருப்பான், டியூமர் இன்டியூசிங் ஜீனை ப்ரொடியூஸ் பண்ணி ஹோஸ்ட்ல டியூமர் ப்ரொடியூஸ் பண்ணுவான். பட் ஆனா நாம அதை உருவிட்டு நம்மளோட டிஎன்ஏ போட்டதுனால இப்போ புதுசா இந்த நமக்கு தேவையான டிஎன்ஏ தான் will now replicate in the host. ஓகே ஸோ எப்படி டியூமர் இன்டியூசிங் ஜீனை அது ஹோஸ்ட்குள்ள செலுத்துதோ அதே மாதிரி நமக்கு தேவையான desired gene it will deliver the genes of our interest into the respective plant. Is that clear பசங்களா? ஸோ இந்த ஒரு வெரைட்டி ஆஃப் பிளான்ட்ஸ்ல நம்மளோட ஜீனை இன்சர்ட் பண்றதுக்கு it is definitely very very useful. Alright, now apart from this agrobacterium tumefaciens, retroviruses அப்படிங்கிற ஒரு சில வைரஸஸ் கூட நம்மளோட நார்மல் செல்ஸ் கேன்சரஸ் செல்ஸா மாத்துறதுக்கு அவங்களோட நார்மல் லைஃப்ல அந்த மாதிரி ஒரு ஃபீச்சர் இருக்கு. பட் நம்ம அவங்கள உருவி நம்ம அவங்கள எடுத்து அவங்கள டிசார்ம் பண்ணி நமக்கு கேன்சர்லாம் ப்ரொடியூஸ் பண்ணாம நமக்கு தேவையான ஜீன்ஸ் அனிமல்ஸ்குள்ள செலுத்துறதுக்கும் நம்ம அதை யூஸ் பண்ணலாம். ஸோ ஒன்ஸ் த டிஎன்ஏ ஃப்ராக்மெண்ட் ஹேஸ் பின் லைகேட்டட் இன் டு த வெக்டர் அதை நம்ம பாக்டீரியாலேயோ பிளான்ட்லேயோ ஆனிமல்லையோ எங்கே கொண்டு போய் விட்டாலும் நம்மளோட டிஎன்ஏ தான் அங்கே போய் இட் வில் பி மல்டிப்ளையிங். Is it clear பசங்களா? ஸோ கம்பீட்டன்ட் ஹோஸ்ட் அப்படின்னா என்ன, முதல்ல இந்த ஹோஸ்ட் நீங்க வாசல்ல எவனாவது பார்சல் வச்சு எடுத்து வெயிட் பண்ணிட்டு இருந்தான் அப்படின்னா நீங்க கதவை திறந்து அந்த பார்சலை வாங்கிக்கணும். கரெக்டா? ஸோ அதுக்கு வாங்கறதுக்கு தகுதியா அவனை மாத்துறது தான் கம்பீட்டன்டான ஹோஸ்ட். ஸோ அவன் வாங்கிக்கணும் டிரான்ஸ்ஃபார்ம் ஆகணும் அப்படின்னா அவன் ஃபண்டமெண்டலி கம்பீட்டன்டா இருக்கணும். ஓகேவா? ஸோ இது டிஎன்ஏ இஸ் அ ஹைட்ரோஃபிலிக் மாலிக்யூல். பட் நம்மளோட செல் லிப்பிட் பைலேயரை தாண்டி இந்த ஒரு ஹைட்ரோஃபிலிக் மாலிக்யூல் உள்ள போக முடியுமா அப்படின்னு கேட்டா கொஞ்சம் கஷ்டம்தான். ஸோ அவனை எடுத்துக்க வைக்கிறதுக்கு என்ன பண்ணணுமோ அதை நம்ம செய்யணும். ஸோ உதாரணத்துக்கு இந்தாப்பா நான் உனக்கு கிஃப்ட் தரேன் அப்படின்ற மாதிரி ஒரு சில ஸ்பெசிஃபிக் கன்சென்ட்ரேஷன் ஆஃப் கேட்டாயன்ஸ் ஓகே கால்சியம் எல்லாம் நம்ம கொடுத்து அப்படியே கொஞ்சம் கதவை திறந்து விட்டேன்னா இவன் உள்ள வந்துருவான் அப்படின்னு சொல்லி நம்ம நெகோசியேஷன்ல இந்த மாதிரி டைவேலண்ட் அயான்ஸை யூஸ் பண்ணி அந்த போர்ஸ் வழியாக இந்த டிஎன்ஏ என்டர் பண்ண ட்ரை பண்றதுக்கு நம்ம ஹெல்ப் பண்ணலாம். அப்படி இல்லைன்னா அடிச்சு வாங்க வைக்கிறது தான். ஓகே அடிச்சு வாங்க வைக்கிறதுனா என்ன, ஹீட் ஷாக் கொடுத்துருவோம். ஸோ ஃபர்ஸ்ட் ஐஸில் வச்சு ஜில்லுன்னு வச்சு திடீர்னு ஒரு 42 டிகிரியில் ஹீட் ஷாக் கொடுத்தோம்னா ஐஸ் எவ்வளோ ஜில்லுன்னு இருக்கும், 42 டிகிரி எவ்வளோ ஹாட்டாக இருக்கும். ஸோ அந்த ஹீட் ஷாக்ல என்னது அப்படின்னு சொல்லி வீடே அதிரும்பொழுது அந்த கேப்பில் நம்ம டிஎன்ஏ உள்ள அனுப்பிச்சிடலாம். ஓகே அண்ட் தென் வி வில் புட் தம் பேக் ஆன் ஐஸ். ஸோ அந்த கேப்பில் நம்ம டிஎன்ஏ இன்சர்ட் பண்ணுறதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகே ஸோ இந்த ரெண்டு டெக்னிக்குமே யூ கேன் யூஸ் டு introduce the foreign DNA inside. ஓகே ஸோ அதனால இந்த மாதிரி அந்த ஹோஸ்ட்டுக்குள்ள நம்ம இதை டிரான்ஸ்ஃபார்ம் பண்ண வைக்கிறதுக்கு வேற என்ன வழி, ஓகே கால்சியம் அயன்ஸ் கொடுக்கலாம், அப்படி இல்லைன்னா அடிச்சு ஹீட் ஷாக் மூலியமா கொடுக்கலாம், அப்படி இல்லைன்னா ஊசி தான். ஓகே மைக்ரோ இன்ஜெக்ஷன்ல டைரெக்டா அதை நம்ம இன்சர்ட் பண்ணலாம். ஸோ யூஸ்வலா இந்த மாதிரி டைரெக்டா இன்சர்ட் பண்றது இஸ் சீன் இன் animal cells. ஓகே அப்படி இல்லைன்னா இப்போ நம்ம கன்ல ஷூட் பண்ணும்போது புல்லட் உள்ள போகுதுல்ல, அதே மாதிரி ஒரு பயோலிஸ்டிக் கன் ஆர் ஜீன் கன் மூலியமா ஜீனை புல்லட்டா யூஸ் பண்ணி நம்ம ஷூட் பண்ணோம் அப்படின்னா புல்லட் எப்படி உள்ள போகுதோ அந்த மாதிரி டிஎன்ஏயும் உள்ள போயிடும். ஓகே ஸோ ஹை வெலாசிட்டியில கோல்ட் ஆர் டங்ஸ்டன் மேல நம்ம இந்த டிஎன்ஏ கோட் பண்ணி we can shoot it on the organism. ஓகே அப்படியும் இல்லைன்னா நான் சொன்ன மாதிரி வேற disarmed pathogen vectors இருக்கும் இல்லையா, இப்போ agrobacterium tumefaciens இல்லாட்டி retroviruses அந்த மாதிரி அவங்கள இன்ஃபெக்ட் பண்ணாதான் நீ திருந்துவேனா அப்போ அப்படியே பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லி you can also transfer the recombinant DNA to the host through these infecting pathogens. ஓகே பட் அவங்கள ஃபர்ஸ்ட் டிசார்ம் பண்ணணும். அவங்களோட குவாலிட்டிலேயே அனுப்பிச்சோம் அப்படின்னா அவன் போய் அவன் வேலையை காட்டிடுவான் இல்லையா? கிளியர் பசங்களா? இஸ் திஸ் ஓகே?
So I hope it's clear so far, pasangla. So let's solve some questions for today. So first question vande, how is the copy number and yield of the recombinant protein related to each other அப்படினு சொல்லி கேட்டிருக்காங்க. So copy number vande is directly related to the yield, because எவ்வளோ காப்பி ப்ரொடியூஸ் பண்ணுறோமோ அவ்வளோக்கு அவ்வளோ இந்த ப்ரோட்டீனும் நமக்கு கிடைக்கும் இல்லையா. ஸோ ஹையர் த காப்பி நம்பர், higher the gene, therefore higher the protein that is produced. Okay, so it's a very direct ஆன ஒரு relationship. Alright, so EcoRI அப்படின்னா என்ன அர்த்தம்? I told you nomenclatureல. So can someone tell me the answer? Yeah, EcoRI enzyme அப்படின்னு சொல்லும் போது what do I mean by EcoRI? Yeah, பசங்களா? What do I mean by EcoRI? Like I taught you in nomenclature, eco அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா E stands for the genus, CO for the species. Okay, R refers to the strain and 1 அப்படிங்கிறது is the order of isolating the strain. So இதை மட்டும் நீங்கள் clear-ஆ எழுதிட்டீங்க அப்படின்னு சொன்னால் full marks to all of you. Okay, now இப்போ இந்த TI plasmid of agrobacterium வந்து எப்படி நம்ம அதை ஒரு cloning vector-ஆ மாற்றலாம் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. நான் இந்த TI plasmidல இருக்கிற இந்த tDNA section அதுதான் வந்து is going to go and cause tumors. So அந்த ஜீன்ல வந்து நம்ம வந்து what we have to do, we have to take out, remove that, அதாவது அந்த டியூமர் ஃபார்ம் பண்ணுற பொட்டென்ஷியலை வந்து நம்ம ரிமூவ் பண்ணிட்டு நமக்கு தேவையான ஜீன் ஆஃப் இன்ட்ரெஸ்ட்டை நம்ம அந்த இடத்துல போட்டு we can allow it to infect. ஓகே, ஸோ அப்போ நமக்கு தேவையான ஜீன்ஸ் வந்து will be delivered. சரியா பசங்களா? Clear? That's how you'll answer that question. And last question for today, what do you understand by gene cloning? Gene cloning க்கு அர்த்தம் என்ன அப்படின்னு சொன்னா, gene cloning னா என்ன? ஒரு ஜீனை எடுத்து அதுக்கு மல்டிபிள் காப்பீஸ் போடுறது. பட் இந்த காப்பீஸ் போடுறது அப்படின்னு சொன்னால் எப்படி காப்பி போடுவேன்? ஃபஸ்ட்டு அதை ஐசோலேட் பண்ணி ஒரு ப்ராப்பரான வெக்டரில் போட்டு அந்த வெக்டரோட சேர்த்து அதை வந்து கரெக்டாக இன்கார்பரேட் பண்ணி ஒட்ட வச்சு அதை ஒரு ஹோஸ்ட் செல்குள்ளே போட்டேன் அப்படின்னு சொன்னால் என்னோட ஹோஸ்ட் செல் வந்து will begin to make more and more copies. Okay, it will make multiple copies. Okay, multiple copies of my desired gene. Okay, so that is known as gene cloning, and இதெல்லாம் தான் வந்து அதோடைய step. Okay, clear பசங்களா everyone? I hope no questions so far. Yeah, all right, நம்ம Xylem Learning you know is the number 1 in South India பசங்களா. ஸோ இங்கே வந்து பிரில்லியண்டான மைண்ட் சேர்ந்து உங்களுக்கு தேவையான எல்லாமே ரெடி பண்ணி வச்சுருக்காங்க. அண்ட் நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் இதுலேருந்து பெனிஃபிட் ஆகிருக்காங்க கண்டிப்பாக. அண்ட் நம்மளோட ஆஃப்லைன் கேம்பஸ் வந்து கோயம்புத்தூரில் இருக்குது பசங்களா. கோயம்புத்தூர் மட்டும் இல்லாமல் கேரளாவில் நிறைய இடத்துல நம்மளோட ஹைப்ரிட் சென்டர்ஸ் இருக்குது. தமிழ்நாட்டில் முதல்ல கோயம்புத்தூரில் தான் இருக்குது. ஸோ இங்கே வந்து பெஸ்ட் ஆஃப்லைன் டீச்சர்ஸ் இருக்காங்க. இங்கே உங்களுக்கு தேவையான வீக்லி மந்த்லி டெஸ்ட் எல்லாமே நடக்கும். டீச்சர்ஸ் உங்களோட உட்காந்து அனலைஸ் பண்ணுவாங்க. பேரண்ட்ஸ்க்கும் ரெகுலராக ஃபீட்பேக் கிடைக்கும். ஸோ கண்டினியூவஸாக ஒரு மானிட்டரான ஒரு ப்ராப்பர் கோச்சிங் உங்களுக்கு வருஷம் பூராவுமே கிடைக்கும். ஓகே, நம்ம கேம்பஸில் வந்து கண்டிப்பாக நிறைய கோர்சஸ் இருக்குது. நீங்கள் 12th படிச்சுட்டு இருக்கும்போதே நீங்கள் நீட்டுக்கு ப்ரிப்பேர் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா நம்ம தளபதி பேட்சில் என்ரோல் பண்ணிக்கலாம் பசங்களா. அப்படியே இந்த QR ஸ்கேன் பண்ணுங்க, ஆப்க்கு போய் பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க. எவ்வளோ மேம் இந்த கோர்ஸ் அப்படின்னா, ஒரு நாளைக்கு 42 ரூபாய் நீங்கள் செலவு பண்ண முடியும் அப்படின்னு சொன்னால் நீங்கள் கண்டிப்பாக ஒரு வருஷத்துக்கான நீட் ப்ரிப்பரேஷனை நீங்கள் முடிச்சிடலாம். ஓகே, ஸோ அதனால கண்டிப்பாக QR ஸ்கேன் பண்ணுங்கள். ஸ்கேன் பண்ணி உள்ளே போய் ஆப்பில் போய் பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க. அப்படி இல்லாமல் நீங்கள் ஒரு ரிப்பீட்டடாக இருந்தீங்க அப்படின்னு சொன்னால் நம்ம வெட்ரி பேட்சில் நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம். ஸோ வெட்ரி இஸ் ஆல்சோ an ஆன்லைன் பேட்ச். ஸோ தளபதி வெட்ரி மூணுமே வந்து நம்மளோட ஆன்லைன் பேட்ச். நம்ம ஆன்லைன் டீச்சர்ஸ் தான் எல்லா இடத்துலையுமே எடுப்பாங்க. இந்த கோடை ஸ்கேன் பண்ணி நீங்கள் போய் வெட்ரி பேட்சை பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். ஸோ வெட்ரி பேட்சில் நீங்கள் ஜாயின் பண்ணணும் அப்படின்னா 60 rupees தான். நீங்கள் 60 rupees ஒரு நாளைக்கு அஃபோர்ட் பண்ண முடியும் அப்படின்னு சொன்னால் நீங்கள் வந்து என்டையர் உங்களோட ட்ராப் எடுக்கிற வருஷத்தை நீங்கள் ப்ராப்பராக ரிப்பீட் பண்ணி அடுத்த 2025 நீட்டை போய் பயங்கரமாக மாஸ் பண்ணிட்டு வந்துடலாம். ஓகே, அண்ட் நம்மளோட கோயம்புத்தூர் கேம்பஸில் வந்து பார்த்தீங்கன்னா ஆஃப்லைன் கோர்ஸ் MAARA இருக்கு, which is for the repeaters. ஸோ அதில் ஜாயின் பண்ணிக்கிறோம்னா கீழே இருக்கிற நம்பருக்கு கால் பண்ணி நீங்கள் உங்கள் என்கொயரியை வந்து கொடுக்கலாம். And then you can enroll for the course.
ஓகே பசங்களா? ஸோ மறக்காம கம்யூனிட்டியில் ஜாயின் பண்ணிக்கோங்க. ஸோ கிளாஸ் முடிஞ்ச உடனே நோட்ஸ் அங்கே வந்து அப்லோட் ஆகிடும். அண்ட் அது மட்டும் இல்லாமல் நம்ம சேனல்லையும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பசங்களா. ஓகே, வீடியோக்கு எல்லாரும் லைக் போட்டாச்சா? எவ்ரி ஒன் அந்த அட்டெண்டன்ஸை தட்டுங்க. And I will see you all in the next class. Is that okay? Very soon, Shanu, don't worry. Chitra, Atma, Monisha, is everything clear? All right then. So thank you so much பசங்களா. அடுத்த கிளாஸ்ல சீக்கிரமே உங்களை மீட் பண்றேன். அது வரைக்கும் ப்ளீஸ் கீப் ரிவைசிங். ஸோ பார்ட் 1 மறந்துடாதீங்க. பார்ட் 2 கிளாஸ்ல இந்த இடத்துல இருந்து நம்ம கண்டினியூ பண்ணலாம். ஓகே, ஸோ see you all very soon பசங்களா. Bye bye.